ஒரு பாடலை பாடலாமா? கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருந்தோம். உட்கார்ந்தே பாடுவோம். அன்னைக்கு நிற்க வேண்டியதில்லை. தெரிந்த பாடல் தான். கர்த்தர் நம்மை அதிசயமாய் நடத்தி ஆசீர்வாதமாய் நடத்தி இந்த 4வது மாதத்துல கர்த்தர் நம்மை கொண்டு வந்து மிக ஆசீர்வாதமாய் நேர்த்தியாய் கர்த்தர் கொண்டு வந்து எப்படி அந்த கப்பலை கொண்டு வந்து நிறுத்தணும் அந்த மாதிரி கொண்டு வந்து இந்த நாட்களில் நிறுத்தி இருக்கிறார். அதனால கரங்களை தட்டி தெரிந்த இந்த பாடலை அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயம்மை சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாம் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இருக்கிற இடங்களில் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரித்து இந்த நல்ல வாய்ப்புல ஆண்டவரே மகிமையின் பிரசன்னம் எங்கள் மேல இறங்குவதாக. அன்று கொஞ்ச நேரம் உடைய சமூகத்தில் நாங்கள் அமர்ந்த ஆண்டவர் ஊழியர்களாய் உடைய தேவ பிரசன்னம் எங்களை ஆட்கொண்ட ஆண்டவரே. தேவனின் மகிமை நம்ம எல்லாரும் சொல்லுங்க. பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுமே. தேவனின் மகிமை நம்ம பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுமே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுமே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுமே. தேவானின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுமே. தேவானின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்துல மூடுமே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுமே. தொடர்ந்து எங்களை ஆட்கொள்வீராக. தொடர்ந்து நேரத்துடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புடுக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். இதனால நம்முடைய ஐக்கியத்தில் நான் ஒன்றும் புதிதான ஆள் இல்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மாதந்தோறும் நாம் சந்திக்கிறோம். இந்த ஐக்கியத்தில் நாம் கூடி வர மற்ற ஒரு சில ஐக்கியங்களில் நம்முடைய வட்டாரத்தில் நம்முடைய பகுதியில் இருக்கிற மற்ற ஊழியர்களும் தலைவர்களும் வந்திருக்கிறீங்க. உங்களை இயேசுவின் நாமத்தில்
நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நாளில் விசேஷமாய் இந்த விதமான இப்படி ஒரு வர்ஷிப் செமினார், ஆராதனையுடைய முக்கியத்துவம், திருச்சபைகளிலே ஆராதனை ஏன் முக்கியத்துவப்படுத்த வேண்டும், அதனுடைய அவசியம் என்ன அப்படின்றத, இட் இஸ் ஆல் பர்த் ஃப்ரம் பாஸ்டர் மோசஸ். பாஸ்டர் மோசஸ் அவங்க இருக்கிறாங்க. ஒரு நாள் என்னிடத்துல பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, பாஸ்டர் இந்த மாதிரி ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு செமினார் நம்ம பண்ணணும் பாஸ்டர், ஊழியர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. அதை பேசி எப்படி வடிவம் கொண்டு அது சில மாதங்கள் கடந்துடுச்சு. எப்படியாவது இந்த மாதத்தில் அதை செய்யணும், ஜனவரியில் யோசிச்சோம், பிப்ரவரியில் யோசிச்சோம், பிற்பாடு சரி ஏப்ரல் எப்படியாவது அதை செய்யலாம் அப்படின்ட்டு யோசிச்சு கொண்டு இருந்தோம். ஏனென்றால் இந்த ஆராதனையுடைய முக்கியத்துவங்கள் தெரியாததுனால அல்ல, ஆராதனை என்னன்னு தெரியாதனால அல்ல, எல்லாம் நிச்சயமாக இந்த இடத்துல வந்திருக்கிறவங்க யாருமே புது விசுவாசிகளும் இல்லை, முதல் முறை சபைக்கு வர்றவங்களும் இல்லை, நம்ம எல்லாரும் ஊழியர்கள். ஆனாலும் ஏனோ அது சில இடங்களில், சில நேரங்களில், அநேக இடங்களில் புறமதிக்கப்படுகிறதும், அது ஒரு இம்பார்ட்டன்ஸே இல்லாத ஒரு காரியத்தை போல நிறைய நேரத்தில் நானே இது பண்ணேன். பிரதர், அந்த அவங்க வர வரைக்கும் ஒரு 2 பாட்டு பாடுங்க. இது எத்தனை பேருக்கு உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க வர வரைக்கும் ஒரு 2 பாட்டு பாடுங்க. அப்புறம் நம்மகிட்ட அது முடிக்கிறான்னு பார்க்கும்போது இன்னும் 5 நிமிஷம் அப்படின்னு வாங்க. அதெல்லாம் நம்ம வாழையடி வாழையாய் தலைமுறைகளாய் இன்றைக்கு ஊழியங்களை செய்கிற இது வந்து பழகிட்டு அப்படியே ஒரு மாதிரி அதுக்கு ஒரு முக்கியத்துவமே இல்லாமல், சரி இது ஒரு பகுதி, இது நம்ம செய்யணும், ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி. இன்னைக்கு அது இன்னும் கூட அதிகமாக அதை கடந்து நம்முடைய பட்டணங்கள்ல, இன்றைக்கு நம்மளுடைய மெட்ரோ சிட்டிஸ்ல, இன்னைக்கு பட்டணங்களில் அது இன்னும் கூட விமர்சையாய் செய்கிறதற்கு அது ஒரு ஷோவே மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு கான்சர்ட் ஷோஸ் அப்படின்ற அந்த எல்லைகளுக்கு அது கடந்து போயிட்டு இன்னைக்கு வேற மாதிரி போயிட்டு இருக்குது. ஆனாலும் சபையில அதனுடைய முக்கியத்துவம் அப்படின்றது ரொம்ப அவசியம் அப்படின்றதை தான் சற்று இன்றைக்கு பேசணும் அப்படின்ட்டு ஒரு ஆலோசனை, அதை ஏற்றுக்கொண்டு யோசித்து கொண்டிருக்கும் போது பாஸ்டர் பெனி விசுவாசம் இருக்கிறார்கள். உங்களுக்கு நன்றாக தெரிந்த இன்னொரு தேவ ஊழியர் நம்முடைய பகுதியில், பாஸ்டர் விசுவாசனுடைய மகன். ஆமேன். அவர் நல்ல இன்றைக்கு ஆராதனைகளை சென்னையில் மாத்திரம் இல்லை, உலகத்தில், தமிழ்நாட்டில், இந்தியாவில் எல்லா இடங்களும் ஆராதனையில் நடத்துகிறது மாத்திரம் இல்லை, அநேக இடங்களில் அவர்கள் பயிற்சியும் கொடுக்குறாங்க, பேசுகிறார்கள் இந்த தலைப்பில். அதனால் சரி இணைந்து இதை செய்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம். அது அப்படி இப்படி சுற்றி கடைசியில் இன்றைக்கு இந்த கர்த்தர் நியமித்த நாள் நினைக்கிறோம். அதனால் 9ஆம் தேதி ஏப்ரல் இன்றைக்கு நம்முடைய சபையில் இங்கே இந்த ஐக்கியத்தில் மற்ற ஐக்கியங்களும் இணைந்து வந்து இதை சற்று கேட்டுக்கொள்ளும்படி நான் நடுவில் கூட சொன்னேன். இப்படி எல்லாரும் சேர்ந்து வரதுனால வேற எதனா ஒரு சாய்ஸ் மாற்றி வேற யாரா ஊழியக்காரை கூப்பிட்டு வேற என்ன ஒரு ஆசீர்வாதமான பிரசங்கம் பண்ணிடலாமே அப்படின்ட்டு, இல்லை இதை தீர்மானம் பண்ணியிருக்கிறோம், அதை நம்ம செய்வோம் அப்படின்னு சொன்னபடினாலே இதை தவிர்க்க முடியவில்லை. எங்கள் தலைவருக்காய், ஐயாவுக்காய் ஸ்தோத்திரம். அவர்கள் மனம் வந்து எங்களுடைய ஐக்கியத்தில் இருக்கிற எல்லா ஐக்கியத்தினுடைய ட்ரஸ்டீஸு மற்ற எல்லாரும் சேர்ந்து இல்லை இது செய்யணும்னு சொன்னதுனால ரொம்ப சந்தோஷமாய் மனம் வந்து இன்றைக்கு இந்த இடத்துல ரொம்ப விருப்பத்தோடு கூட நிற்கிறோம். ஒரு நீண்ட ஒரு பகுதி இந்த வர்ஷிப் செமினார் அப்படின்னும் போது கிட்டத்தட்ட 3 நாளும் பண்ணலாம், ஒரு நாள்லையும் பண்ணலாம், 8 மணி நேரம் பேசலாம். இப்படி அதுக்கேற்ற அதற்குரிய நிறைய நோட்ஸோ இல்லை அதற்குரிய நிறைய என்ன சொல்றதுங்க மெட்டீரியல் இருக்குது. ஆனால் இன்றைக்கு எல்லாரையும் உட்கார வச்சு இப்படி ரொம்ப நேரம் நம்ம நிறுத்திட்டு போக முடியாது. சுருக்கமாக இருக்கிற அந்த நேரத்துக்குள்ள இன்னைக்கு எத்தனை மணிக்கு முடிக்கலாம்னு சொன்னா, ஐயா சொன்னா நல்ல சாப்பாடு ஒழுங்கு பண்ணியிருக்கிறோம், அதனால 4 மணி வரைக்கும் போனால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. அதனால 4 மணி வரைக்கும் ஆயத்தமாக இருக்கலாம், உட்காரலான்றவங்க எத்தனை பேர் ஒரு ஆமேன்னு தான் சொல்லி தான் பாருங்களேன். ஐயோ ரொம்ப நல்லவங்களா ஆமேன்னு சொல்லிட்டு ஐயா அவ்வளோ நேரம்லாம் இல்லை, சரியான நேரத்துக்கு நாம் இந்த கூட்டங்களை இந்த லஞ்ச் பிரேக்கில் முடிப்போம். சரியாக இதை முடிக்க மற்ற எல்லாருக்கும் மற்ற அலுவலர் இருக்குது. நிச்சயமாய் இன்றைக்கு இன்னொரு திருமணமே இங்கே இருக்கிறது, அதனால் அநேக காரியங்கள் இருக்கிறபடினாலே அதிகமான நேரங்கள் எடுக்காது. இன்னைக்கு இந்த தலைப்பை நான் யோசிக்கும் பொழுது, ரெஸ்டோரிங் வர்ஷிப் டு இட்ஸ் ரைட்ஃபுல் பிளேஸ் இன் த சர்ச். திருச்சபையில் நம்முடைய ஆராதனைக்குரிய முக்கியத்துவத்தை, திருச்சபையில் நம்முடைய ஆராதனைக்குரிய அந்த கணத்தை, அதனுடைய பரிமாணத்தை, அதனுடைய அவசியத்தை நாம் கொடுக்க திரும்ப என்ன பண்ணோம், நம்முடைய சபைகள் அதை பிரதானப்படுத்த வேண்டும். கொடுக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் யாருமே இங்கே கொடுக்கல அது மாதிரி நம்ம செய்யலைன்னா சொல்ல வரல, எங்களுடைய பாரத்தை அதனுடைய தலைப்பின் வாயிலால் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமேன். ஏனென்றால் we need to restore it back. ஏன்னா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா
நம்முடைய சபைகளை நான் இன்றைக்கு கொஞ்சம் அதை எங்களுடைய சபையில் கொஞ்சம் மாற்றி அமைச்சதுனால கொஞ்சம் செட்டில் ஆகிருக்கிறது. ஆனாலும் நிறைய நேரங்களில் அவங்க பண்ணுறாங்க, அந்த வர்ஷிப் லீடர் அவர் பண்ணிருக்கிறாரு, நாம் என்ன பண்ணலாம், அது இப்போதைக்கு அது ரொம்ப முக்கியம் இல்லை. பிரசங்கம் வரும்போது நம்ம அந்த இடத்துல கவனிக்கலாம் என்று சொல்லி இன்றைக்கு சபையில் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு கோணத்தில் எல்லாருமே இருக்கிறதை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். நான் ஒரு சின்ன உதாரணத்தை தான் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு கணத்துக்குரிய ஒரு பெரிய தலைவரோ இல்லை ஒரு பெரிய ஆள் இந்த அறைக்குள்ளே வரும் பொழுது இங்கே இருக்கிற யாருமே நம்ம அவங்க மேலே அவங்கள பார்க்காமையோ அவங்களுக்கு மரியாதை செலுத்தாமலோ இருக்கிறது இல்லை. வேற கிங் நம்ம ஊரில் ராஜாக்கள் இல்லைன்னு வச்சுங்க. இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு நடக்காது, முதலமைச்சர் இங்கே மீட்டிங் நடக்குதுன்னு வந்துட்டார் இந்த ரூமுக்குள்ளே, என்ன பண்ணுவீங்க? பிடிக்குதோ பிடிக்கலையோ, இந்த வழியாக போனேன், இங்கே ஒரு கூட்டம் நடக்குது, சரி நம்ம எம்எல்ஏ சொல்லிட்டார், இங்கே ஒரு பாஸ்டர்ஸ்லாம் வந்துக்கிறாங்க, ஒரு 200 பேர் 150 பேர் இருக்கிறாங்க, வாங்கய்யா ஒரு தலையை காட்டிட்டு போயிருங்க அப்படின்னும் போது திடீர்னு வந்துட்டார், இப்படி முன்னாடி நிற்கிறாரு, கான்வாய் ஃபுல்லாக நிற்குது, நம்மெல்லாம் மீட்டிங்குள்ளே கொண்டு நடந்து வர்றாரு, என்ன பண்ணுவோம்? ஐயா சொல்லுங்கய்யா, பரவாயில்ல, ஒரு செஷன் மாதிரி தான் இன்னைக்கு, நான் ஒன்றும் புது ஆள்லாம் கிடையாது, வெறும் பாட்டையே பாடி பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா அப்படி வர்ஷிப் லீட் பண்ணி பார்த்துருப்பீங்க, நம்ம கொஞ்சம் சொன்னீங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும், நல்லா தான் இருக்கும், என்ன பண்ணுவியா? எல்லாரும் எழுந்துருவோம். உண்மைதானே அது? இங்க இருக்கிற யாருமே, ஒருவேளை நீங்க வேற கட்சியா இருந்தாலும் கூட, முதலமைச்சர் இந்த அறைக்குள்ள வந்துட்டாருன்ட்டு நம்ம தானாகவே எழுந்து அவருக்குரிய ஒரு கணத்தையோ அவருக்குரிய we always give that honor which is due to him. அவர் பிடிக்குதோ பிடிக்கலையோ இல்லை, என்ன முதலமைச்சர் உள்ள வந்துட்டாரு, எப்படி ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு ஒரே ஒரு பிரமிப்போடு கூட இன்றைக்கு ஏனோ நம்முடைய ஆராதனைகளில் கர்த்தர் ஆராதிக்கிறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு ரெவரன்ஸ், இங்கிலீஷில் சொல்லணும்னா அந்த பயம், அந்த பயபக்தி, எல்லாவற்றுக்கும் மாற்றமுடைய தேவன் நம்முடைய ஆண்டவர். ஒரு ஆமீன் தான், உண்மைதானே? அதுதான் இன்னைக்கு நம்ம கேட்டு கேட்டே பழகிட்டோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, எழுந்து நில்லுங்க, கையை தட்டுங்க, இப்படியே நம்ம அந்த கல்ச்சரை வந்ததுனால இந்த வார்த்தைகளும் உள்ளுக்குள்ள சிங்க் ஆகாத மாதிரியே இருக்கிற மாதிரியே இருக்குது. நம்ம பாருங்க, நம்முடைய ஆண்டவர் சகலத்திற்கும் பாத்திரர், எல்லா மகிமைக்கு காரணராயிருக்கிறார். க்ளோரி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றல, மகிமை அது அவர் ஒருவருக்கு தான் பொருந்தும். ஆமென். அப்படிப்பட்டவர் நம்முடைய ஆராதனையில, அது 8 மணிக்கு ஆரம்பிச்சாலும் சரி, அது எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சாலும் சரி, அவர் அந்த இடத்துல வந்துடுறாரு, அதுக்கு முன்னாடியே இருக்கிறார். நம்முடைய நம்பிக்கை மாத்திரம் இல்லை, நம்முடைய நம்ம அதுதான் சொல்றோம். தெரியாம சில பாட்டுலாம் கூட ஏற்றிருக்கிறவங்க பாடும்போது சொல்லுவாங்க வெல்கம் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி. ஆனால் தமிழ் நிறைய பேர் கொஞ்சம் மாற்றி தான் அதை எழுதியிருக்கிறோம். பாடுறவங்களாம் கொஞ்சம் மாற்றி தான் பாடுவாங்க. இல்லை, அவரை சும்மா வரவேற்கிறதை காட்டிலும் அவர் எப்பொழுதும் இருக்கிறவர். நம்முடைய அறைகளுக்குள்ளே, நம்முடைய ஆராதனை ஸ்தலங்களுக்குள்ளே அவர் வந்து இருக்கிறார். நாம தான் ஏனோ அந்த இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் அநேக நேரங்களில் அது ஏதோ ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு காரியமாக இன்றைக்கு நம்முடைய ஆராதனைகளை செய்கிறது. அது சில நேரங்களில் கொஞ்சம் கவலையாக கூட இருக்கும். ஏன்னா நான் அதில் செஞ்சுருக்கிறோம். நம்மளாம் வளர்ந்த நாட்களில் இப்படி தெரியாது. ஒருவேளை நமக்கு அது நம்மளை சோ கால்டு வர்ஷிப் லீடர் அப்படின்னு ஒரு டேக் கொடுக்கறதால நம்ம சில நேரத்தில் பாருங்கள், அவங்கவுங்களுக்கு ஒரு ப்ரையாரிட்டின்னு ஒன்று இருக்கும். அவங்க குறிப்பிட்டு இவங்க இதை செய்கிற ஒரு காரியம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அதுக்காக போராடுற மாதிரி நாம தான் இதை நினைக்கிறோமா, இல்லை இது உண்மையா, இது இப்படிதான் நிஜமா, இப்படிதான் செய்யணுமா அப்படின்றத நான் சற்று யோசிக்கும் பொழுது உண்மையாகவே வேதாகமத்தில் நாம் பல வசனங்களை பார்க்கிறோம். நிச்சயமாய் இன்னைக்கு ஆக்சுவலி பாஸ்டர் பென்னி தான் நிறைய பேசணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட தான் அதிகமான நேரத்தை கொடுத்து, அவர் ஏன்னா ஒரே ஃப்ளோவில் போனால் நல்லாயிருக்கும், சரி இன்ட்ராக்ஷன் நினச்சேன். ஆனாலும் அவருக்கு 2 நாளாக நல்ல பலவீனம். இன்னைக்கு கூட காலையில் என்கிட்ட பேசும்போது கூட ரொம்ப இறுக்கமாக தான் இருந்தது அவருடைய தொண்டெல்லாம். அதனால் ரொம்ப அவரை வற்புறுத்தாமல் கொஞ்ச நேரம், சுருக்கமான ஒரு கொஞ்ச நேரத்தில் தொடர்ந்து அவர் ரொம்ப ப்ராக்டிக்கலாக நிறைய காரியங்கள் உங்களோடு கூட நிச்சயமாய் இன்னைக்கு இன்னும் கூட கர்த்தர் நடத்துவார் என்றால் நான் நம்புகிறேன். பாட்டு கூட எப்படி நீங்கள் சிம்பிளாக ஏற்றலாம், இதுக்கெல்லாம் பெரிய மெக்கானிக்ஸ் எல்லாம் தேவை கிடையாது. நல்லா ஆராதிக்கிறவர்களாக இருந்தால், கர்த்தரை கனப்படுத்தினால் நீங்கள் சுலபமாய் பாட்டை கூட ஏற்றுறதுக்கு இன்னைக்கு இங்கேருந்து போகும்போது நிறைய பேர் கம்போசராகவே போகிறீங்க. அப்பா ஒரு 10 பேர்னா ஒரு ஆமேன்னு சொல்லிட்டீங்க. அதெல்லாம் எனக்கு வராதியா, அதெல்லாம் நமக்கு அதுக்கு சம்பந்தமே நினைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களையும் கர்த்தர் 4 வரி அல்ல 40 பாட்டை கூட ஏற்றுறது கர்த்தர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். எல்லாம் நம்ம எந்த அளவுக்கு அதை மேன்மைப்படுத்தி பார்க்கிறோமோ அதுதான். பாருங்க, இன்னைக்கு நான் சொன்ன விதமாக நிறைய நேரத்தில் இன்னைக்கு அது சிஸ்டம் பண்ணதுனால அது அப்படி ஆயிடுச்சு. ஆராதனை என்றால் பிரசங்கத்துக்கு முன்னால
நடக்கிற ஒரு நிகழ்வு. நமக்கு அந்த ஒரு ப்ரோக்ராம் லிஸ்ட் இருக்குது இல்லைங்களா, ஒரு சீக்வன்ஸில் ஒரு ப்ரோக்ராம் லிஸ்ட்டில், இந்த ப்ரோக்ராம் லிஸ்ட்டில் அது நான் வளர்ந்த காலத்தில், இன்றைக்கி அது கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்து இருக்கலாம்னு நினைக்கிறேன். சபைகளில் போன உடனே ஒரு 3 பாட்டு, ஓப்பனிங் ப்ரேயர், 3 பாடல்கள். அது வந்து எல்லாரும் அப்போ அது வந்து ஆட்கள் வருகிற வரையில் 3 பாடல்கள் பேண்ட் அடித்து, இல்லை நம்மளுடைய அந்த இனிஷியல் வார்ம் அப் மாதிரி, இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இந்த என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி விடுவீங்க தெரியுங்களா. இப்போ கூட இன்னும் கொஞ்சம் பழைய வண்டிங்கெல்லாம் அப்படியே விடணும், அந்த ஆக்சலரேஷன் கொடுக்காம அப்படியே இருக்கணும், அது அந்த ஹைட்லிங் ஓடிட்டே இருக்கணும். அந்த மாதிரி அதை பண்ணதுக்கப்புறம் முட்டியை போட்டு கத்தரால் ஏவப்பட்ட 2 பேரை ஜெபிக்கிறது. கத்தரால் ஏவப்பட்ட ஒரு 2 பேர் என்ன பண்ணுவாங்க, ஆண்டர் இதில் அதில் நம்ம 2-3 பேர் கொஞ்சம் வயசானவங்களா இருந்தாங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுவாங்க. இந்தியா முழுக்கும் ஜெபம் பண்ணிட்டு வந்த பிறகு திரும்ப என்ன பண்ணுறது, ஒரு ஒரு 5 நிமிஷம் பிரசங்கத்துக்கு முன்னாடி அப்போ தான் அந்த மகிமை இறங்கும், பிரசங்கிறதுக்கு வாய்ப்புக்காக என்ன பண்ணோம், அந்த மகிமை இறங்கும்னு சொல்லி இன்றைக்கு என்ன பண்ணோம், ஒரு சிஸ்டமை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஆமாம், அதனால தான் இன்றைக்கி நம்ம சர்ச்சஸ் எல்லாம் அந்த பெர்ஃபார்மன்ஸ் ட்ரிவன், ஓகே இதை நல்லா இதை உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23-24 உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். இங்கே இருக்கிற எல்லாருமே அவர் எப்படி தொழுது கொள்ளுங்க. அப்போ ஆவி எப்போல்லாம் வேலை செய்யுது சார், எப்பவுமே ஆவி நமக்குள்ள இருக்குது. ஆராதனைக்குள்ள வரும்போது ஆவியானவர் நமக்குள்ள அசைவாடி கொண்டே தான் இருக்கிறார். அப்ப அந்த ஆவியோடும் அந்த உண்மையோடும் நம்முடைய ஆராதனை துவக்கத்திலிருந்தே இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் என்ன பண்றாரு ஆண்டவர் விரும்புகிறார். குறிப்பிட்ட ஒரு செக்மெண்ட்ல மாத்திரம், டுடே வி கஸ்டமைஸ் திஸ் டு a segment, ஒரு செக்மெண்ட்டுக்காக என்ன பண்றோம்னா இன்றைக்கு அதை குறிப்பிட்டு கொண்டு வந்து அதை வச்சிடறோம். நான்லாம் வளர்ந்த நாட்களிலே ரொம்ப இன்னைக்கு யாரும் அவ்வளோ பெருசா இல்லாததுனால தைரியமா சொல்ல நினைக்கிறேன். நான் வளர்ந்த நாட்டில் வெறும் கீபோர்டு ஒண்டி தான் வாசித்து கொண்டிருந்தேன். இல்லை அந்த 3 பாட்டு பாடுவாங்க தெரியுங்களா, அப்போ மாதிரி தான் சப்போர்ட் பண்ணி கொண்டிருந்தோம். ஆராதனை நடத்தணும் அப்படின்னும் போது நம்ம நினைச்சோம் இது ஆராதனை. இன்னைக்கும் அந்த ஒரு மைண்ட் செட்ல போயிட்டோம். வர்ஷிப் நடத்தணும்னா அதுக்கு ஒரு வர்ஷிப் லீடர் வேணும். வர்ஷிப் நடத்தணும்னா என்ன வேணுங்க, வர்ஷிப் லீடர் வேணும். அது அவங்க தான் செய்யறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். வர்ஷிப் ஆராதனை அப்படின்பது எல்லாரும் செய்கிற, எல்லாரும் செய்ய வேண்டிய, எல்லாரும் நாம் இணைந்து செய்ய வேண்டிய ஒரு காரியமா இருக்கு. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க பாஸ்டர்? ஆமென். அது வந்து என்னன்னா இட்ஸ் a response to God. ஆமென். ஆண்டவருக்கு நான் ஆண்டவரை கனப்படுத்த வந்திருக்கிறேன், ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லி என் ஆவியில இணைந்து ஆமென் செயல்படுகிற ஒன்றா இருக்குது. நான் இதை குறித்து கொஞ்சம் யோசித்து கொண்டிருக்கும் போது ஒரு 3 காரியங்களை நான் யோசித்தேன், அதை சொல்ல விரும்புகிறேன். ஆமென். worship is responding to God. கர்த்தருக்கு ஆண்டவரை அங்கீகரிக்கிறதுக்கு ஏற்றதா இருக்கிறதற்கு ஒன்று ஆராதனையில நாம் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்கிறோம். இட்ஸ் a revelation. ஆமென். முதல் 6 என்னதுங்க, ரெவலேஷன். ஆராதனையில ஒரு வெளிப்பாடு நமக்கு நிச்சயமாய் வருகிறது. ரெண்டாவது அந்த வெளிப்பாட்டை ஆமென் இட் இஸ் a response from God. ஆமென். கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஆமென் வெளிப்பாடு மாத்திரமல்ல, ஆண்டவரிடத்திலிருந்து ஆமென் வருகிற ஒரு செயல்பாடு, நான் அதோட ஒருங்கிணைந்து ஆமென் அதை நான் காட்டுகிற ஒரு காரியமா இருக்கு. ஏன்னா அதுதான் என்னுடைய அந்த ரெஸ்பான்ஸ் தான் என்ன பண்றேன், கையை தூக்குறது, நம்முடைய பாடல்களை பாடுகிறது. ஆமென். ஏன்னா ரெவலேஷன் வந்து எனக்கு கர்த்தர் யார் அப்படின்றத நன்றாக அறிந்தபடினாலே நான் ஆண்டவரை என்ன பண்றேன்னா, நான் அறிந்தபடினாலே நான் அவரை ஆராதிக்கிறேன். எல்லாரையும் போயிட்டு நம்ம புகழ்ந்து பேசுகிறது வேணா, ஒரு சும்மா பேசணுன்றது பேசலாம். உண்மையாய் நான் ஆண்டவரை அறிந்திருக்கிறபடினாலே ஆராதனையில் பண்ண அந்த வெளிப்பாடோடு கூட வித் தட் ரெவலேஷன் I know who God is, அந்த ஆண்டவர் யார் என்பதை நான் வெளிப்படுத்துகிறது என்ன பண்ணுதுங்க, ஆராதனையா இருக்கிறது. ரெண்டாவது அது வெளிப்பாடு மாத்திரமல்ல, அது என்ன பண்ணுது, என்னுடைய ஒரு உணர்வாயும் மாறுகிறது. இட்ஸ் a response. ஆமென். அது என்ன பண்ணுதுங்க, அதுதான் என்னுடைய ரெஸ்பான்ஸ். மூன்றாவது இட்ஸ் a relationship. மூன்றாவது தான் என்னுடைய உறவாய் இருக்கிறது. ஆண்டவரோடு கூட என்னுடைய வாழ்க்கையில அவர் என்னுடைய ஆண்டவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம், உணர்வு, அது இணைகிற ஒரு ரிலேஷன்ஷிப்பாய் மாறுகிறது. எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? இந்த 3 வார்த்தை ஆமென், ஒரு வெளிப்பாடு ஆமென். ரெண்டாவது நான் அவர் நல்லவர். ஆமென். நம்ம அநேக நேரங்களே கர்த்தர் நல்லவரா ஆமான்னு சொல்லுங்களேன் அப்படின்னும் போது ஆமான்னு சொல்றோம். ஏத்துக்கிறீங்களா? எத்தனை பேர் ஒரு கை தட்டுங்களே, அப்பதான் கை தட்டுறோம். ஆனால் அப்படியே இல்லை, நான் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கும் பொழுதே, இன்னைக்கும் காலில இருந்து ஒரு சிஸ்டம் இங்க போயிட்டு தான் இருந்துச்சு, இங்கே ஒரு சிஸ்டம் போயிட்டு தான் இருந்துச்சு. 10 மணிலேருந்து ஒரு கொஞ்சம் பேர் பாடினோம், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் கொஞ்ச நேரம் ஆராதனை பண்ணோம். ஏன்னா நம்ம இன்னும் கூட இந்த கல்ச்சரை இல்லை, இதை வந்து என்ன சொன்னேன், யாரும் இங்கே தப்பு பேசுறதுக்கு வரல பாஸ்டர், நான் என்ன எல்லாருக்கும் என்ன வேலைகள் இருக்கும், ஆனாலும் நம்ம நம்புகிறோம். ஐயா சொல்லும்போது ஆரம்பிக்கும் போது பாஸ்டர் விசுவாச ஐயா சொன்னாங்க, காலைல இன்னைக்கு 10 மணிக்கு சிஸ்டம் பண்ணிட்டா
10 மணிக்கெல்லாம் நாங்கள் ஆரம்பிக்கிறது, நான் ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறேன். என்னென்றால் இந்த இடத்துல நமக்கு முன்னால பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல இருக்கிறார். அவர் இங்கே உலாவி கொண்டே இருக்கிறார். எல்லா காலி நாற்காலிகளில் அவர் கொஞ்சம் ஆக்கியப்பை பண்ணிட்டு இருப்பாரு. நாம வந்தா வேணா நமக்கு அந்த இடத்த அவர் கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுவார், அடுத்த காலி நாற்காலிக்கு போகிற நம்ம கூடவே உட்காந்து நம்மோடு கூட சுற்றி கொண்டே இருப்பார், நம்மோடு கூட அசைவாடி கொண்டே இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் பாஸ்டர்? இதான பாஸ்டர் நம்ம பேசுகிறோம், இதான நாம என்ன பண்றோம், நம்முடைய ஆராதனைகளை விரும்புகிறோம், நம்முடைய ஆலயத்தை முழுவதுமாய் இந்த பரிசுத்த ஆவியானவர் ஆண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி. அப்ப அது வரும்பொழுதே அந்த வெளிப்பாடு, ஆராதனை என்பது ஒரு வெளிப்பாடு, ஆராதனை என்பது ஒரு ரெவலேஷன். when I come, it's not somebody will say, யாராவது சொல்லுவாங்க இப்ப நாம எல்லாரும் சேர்ந்து இந்த ஆராதனை பாடலை போடுவோம், அப்பொழுது எல்லாரும் கரங்களை தட்டி நாம என்ன பண்ணுவோம், ஆண்டவரை வரவேற்போம். இல்லைங்க, ஒரு வெளிப்பாடு உள்ள வரும்பொழுதே, நான் வரும்பொழுது என்னோடு கூட வந்திருக்காரு, இங்க எல்லாரும் என்னுடைய சபையாய் நான் கூடி என்ன பண்றேன், இந்த இடத்துல இருக்கிறேன். இப்பொழுது என்னுடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா, இந்த இடத்துல இந்த ஆண்டு நான் ஆராதிக்கிற ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கிறார், நான் அவரை ஆராதிக்கிறேன். அந்த வெளிப்பாடு எனக்குள்ள பெருகும் பொழுது இந்த உறவு, ரிலேஷன்ஷிப்னு ஒரு வார்த்தை சொன்ன தெரியுங்களா, அந்த உறவு என்ன பண்ணுனா எதையுமே பார்க்க வைக்காது. எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் தகர்த்துட்டு அந்த உறவு என்ன பண்ண தெரியுங்களா, நல்லா நம்மளை இணைச்சு அப்படியே அவரையே பார்த்து அவரோடு கூட அவரை பத்தி பேசுகிற காரியங்கள் என்ன பண்ணோம், நம்ம இணைச்சு செயல்படுகிறதுக்கு ஏதுவா இது மாறிவிடும். எத்தனை பேர் ஒத்துக்கிறோம் நாம? ஆமென். அப்ப இந்த ஆராதனையில் அந்த ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்கும் என்றால், ஏனென்றால் ஒரு சின்ன 2-3 பாயிண்ட்ஸ் மாத்திரம் நான் சொல்லிடுறேன், எலாபரேட். மற்ற எல்லாத்தையும் இன்னும் கூட அதிகமாக டீட்டெயிலாக பேச போகிறது பாஸ்டர் பெனி பேசுவாங்க. பட் ஐ வாண்ட் டு ஜஸ்ட் கிவ் யூ சம் ஹெட்ஸ் அப். கொஞ்சம் சிலது. See, worship invites God's presence. நம்முடைய ஆராதனை தேவனுடைய பிரசன்னத்தை நாம் கூடியிருக்கிற இடத்துல அளவில்லாமல் பெருக செய்கிறதா இருக்கிறது. ஒத்துக்கினீங்கன்னா ஆமேன்னு சொல்லிட்டுங்க, அவ்வளோதான். ஏன்னா இதுதான் நம்ம, நீங்கள் இங்கே நல்லா ஆமேனை விதைங்க, நம்ம போய் நம்முடைய ஆராதனைகளில் நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக நம்மோடு கூட ஈடுபட்டு இணைஞ்சி ஜனங்கள் ஆராதிப்பார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி கர்த்தருடைய அளவற்ற கிருபையிலே என்னுடைய சபையில் நான் அதை நல்லா பார்க்குறேன். நான் இப்போ கரெக்டாக 7 மணிக்கு ஆராதனை, 7 மணிக்கே ஒரு அளவுக்கு மேக்ஸிமம் 80% எல்லாரும் வந்துட்டு நேராக போய் நான் வந்து எழுந்து உட்காரலாம், இல்லை நேரம் மைக்க பிடிச்சி போய் ஓப்பனிங் ப்ரேயர் நின்னுனாவே எல்லாருமே எழுந்து கர்த்தரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆராதிக்க. அதில் கொஞ்சம் நிறைய பேருக்கு வறட்சிகள்லாம் இருக்கும். ஆனாலும் ஆராதிக்க அந்த தேவ பிரசன்னம் அந்த கட்டுகளை அறுத்து போட்டு கொண்டே இருக்கிறது. அநேக நுகங்களை அவங்க சுமந்து வந்ததே என்ன பண்ணுது, அந்த ஆராதனை, அந்த பிரசன்னம் என்ன பண்ணுது, மாற்றி விடுகிறது. ஆமென். பாருங்க, ஆராதனை என்பது அதே நேரத்தில் ஒரு ஆவிக்குரிய யுத்தமாயும் மாறுகிறது. ஆராதனை ஒரு ஆவிக்குரிய யுத்தம். நீங்க ஆராய்ச்சிட்டே இருக்கும் போது ஒரு யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும். அந்த யுத்தத்துல கர்த்தர் ஜெயத்தையும் தர அது ஒரு ஏதுவாய் மாறுது. எத்தனை பேர் அதை அங்கீகரிக்கிறோம் பாஸ்டர்? ஆமென். என்னடா தெரியாத பேச நாங்கள் எல்லாம் தெரியாதடா அப்படின்ற மாதிரி நீங்க தெரிஞ்சவங்க இன்னும் சந்தோஷமா நீங்க ஒரு ஆமேன்னு சொல்லணும். ஆமா பாஸ்டர், எங்க ஆராதனையில இப்படி ஒரு ஆவிக்குரிய யுத்தம் நடந்து அது ஜெயமாய் மாறுகிறதற்கு எங்களுடைய ஆலயத்துல நடக்கும் பொழுது அந்த ஆராதனை ஒரு ஜெயமான யுத்தமாய் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆமென். அது மாத்திரம் இல்ல, worship is also honoring God. கர்த்தரை என்ன பண்றோம், நாம கனப்படுத்துகிறதற்கு அது ஏதுவான ஒரு பெரிய செயல்பாடாய் இருக்கிறது. எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறோம்? இல்ல, நீர் பாத்திரர் அப்படின்னு பாடுறோம். எந்த பாட்டை நம்ம துவங்கலாம், எந்த பாட்டை சரியாய் சீக்வன்ஸில் பாடலாம், எல்லாத்தையும் கண்டிப்பாக நிச்சயமாய் பாஸ்டர் என்ன பண்ண போகிறாங்க, பாஸ்டர் கண்டிப்பாக நிச்சயமாக அந்த ஒரு செட் லிஸ்ட்டோ இல்லை நமக்கு ஒரு சின்ன ஒரு ஹெட்ஸ்அப் மாதிரி, அது ஒரு சின்ன ஒரு ஆலோசனையாய் நீங்கள் இதை தான் பிடிச்சிட்டு போயிட்டு இப்படி தான் செய்யணும் அப்படின்றது இங்கே யாருக்கும் நம்ம இங்கே நீங்கள் கற்றுக் கொடுக்கவோ இல்லை, ஒரு ஆலோசனை தான். இது ஒரு கவுன்சில் மாதிரி தான் இன்றைக்கு உங்களுக்கு. என்ன பாருங்க, இந்த ஆராதனையானது அற்புதங்களை செய்கிறதற்கு அந்த அட்மாஸ்பியர் என்ன பண்ணுதுங்க, மாற்றி அமைக்கிறதுக்கு ஏதுவாய் மாறுகிறது. ஒரு 3-4 காரியங்களை சொன்னேன். ஒன்று, ஆமென், our worship invites God's presence. இப்படி ஆராதனை தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம இடத்துல பெருக செய்கிறதற்கு அது வரவேற்கிறது ஏதுவாய். அது மாத்திரம் இல்ல, இந்த பிரசன்னம் வரும்பொழுது our worship becomes a spiritual warfare. நம்முடைய ஆராதனை ஆவிக்குரிய யுத்தம் ஸ்தலமாய் மாறி விடுகிறது. ஆராதிக்கும் பொழுதே ஆவிக்குரிய யுத்தங்கள், நிறைய பேருடைய சிந்தனை மண்டலங்கள்ல ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய தடை ஓடிட்டே இருக்கும். ஆராய்ச்சியா இருக்கும்போது பாருங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து ஆராதனையில் வந்து ஆண்டவர் ஆராய்ச்சியா இருக்கும்போது ஒரு சமாதானமா மாறிடுச்சு, ஒரு விடுதலையா ஆயிடுச்சு, எனக்கு என்னமோ தெரியல, அதுவரையில் இருந்த இறுக்கங்கள் மாறிடுச்சு, எனக்குள்ள ஒரு சமாதானம் வந்துடுச்சு. ஏனென்றால் ஒரு ஆவிக்குரிய யுத்தம் நடக்கும் பொழுது அந்த விடுதலை அவர்களை சூழ்ந்து கொள்றதுக்கு ஏதுவாய் மாறுகிறது. ஆமென். அது மாத்திரம் இல்ல, நான் சொன்னேன் இல்லையா, கர்த்தரை கனப்படுத்துகிறதற்கு அதுதான் ஒரு மேன்மையான காரியம். ஆண்டவரே, நீர் பாத்திரர், நீர் சகலத்தை உண்டாக்கின தேவன், எல்லாம் மாட்சிமை பொருந்திய தேவன், எல்லாவற்றுக்கும் மேலான ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவரை
கனப்படுத்துகிறதுக்கு ஏதுவாய் அது மாறுகிறது. பாருங்க, இன்னைக்கு ஆராதனையானது prepares the atmosphere of miracles ன்னு சொன்னேன். இன்னொரு காரியத்தை சொன்னேன், நம்முடைய ஆராதனை அநேக அற்புதங்களுக்கு ஒரு அஸ்திவாரமாய் மாறுகிறது. ஏத்துக்கிறீங்களா? ஆமென். ரொம்ப சிம்பிளா நிறைய உதாரணங்களுக்கு ஞாபகப்படுத்தினா, ஒரு உதாரணத்தை ஞாபகப்படுத்தினா, பவுலியும் சீலாவையும் கட்டி போட்டு தலைகீழ தொங்க விட்டுட்டாங்க. அப்போஸ்தலர் 16 அதிகாரம். அவர் என்ன பண்றாங்க, ஒன்றும் பெருசா யார் ரெக்கமெண்டேஷன் எடுக்கல, ஃபோன் எடுத்து பேசல, நல்ல வேலை ஃபோன் இல்லை அன்னைக்கு, எதுவுமே இது பண்ணல. அவர்கள் செய்ததில் அவர்கள் பாடி ஆமென் கர்த்தரை துதித்தார்கள். ஆமென். இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா சில டிரான்ஸ்லேட் when they worshiped God. எனக்கு அது பெரிய ஆச்சரியம் தான். இன்னைக்கும் சில நேரங்களில் சில சம்பவங்களை வேதாமத்தின் பூர்வமாய் நாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இந்த இறுக்கத்தின் நடுவில் எப்படா இது செய்ய முடியும்? அவ்வளோ வருமா நமக்கு? தூக்கிட்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல சும்மா நம்மளை ஒரு மருத்துவமனையில் உட்காந்துருக்கும் போது கூட ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டை கையில் வச்சுட்டு டாக்டரை போய் பார்க்க போகிறோம். எத்தனை பேர் ஆராதனை பண்ணுவோம்? ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் கையில் வந்துருச்சு. இப்போ அது தெரியும், அந்த ரிப்போர்ட் கொஞ்சம் உங்களுக்கு படிக்கும் போது இது இது இருக்குதுன்னு தெரியும். இப்போ டாக்டரை போய் கன்சல்ட் பண்ண போறீங்க, அவர் என்னென்ன சொல்ல போறாரு, அடுத்த நம்ம கட்டை என்ன அப்படின்னு ஓடிட்டு இருக்கும்போது எத்தனை பேருக்கு நமக்கு ஆராதனை வரும் பாஸ்டர்? கொஞ்சம் சவால் தான். ஆனால் இந்த மனுஷன் நான் இதை பார்க்கிறேன். ஆனால் நல்லா கவனிங்க, அது என்ன செய்யுதுன்னா அந்த ஆராதனை அந்த சூழ்நிலையை, அந்த அட்மாஸ்பியரை, அவர் இருந்த அந்த இறுக்கத்தை என்ன பண்ணுதுங்க, அற்புதத்தின் சூழ்நிலையாய் மாற்றி விட்டது. அதுதான் இன்றைக்கு நம்முடைய ஆராதனை நமக்கு செய்கிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச காரியங்கள். ஆனால் இன்றைக்கு மெயினாக ஒரு 5 நிமிஷத்துல நான் ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சு அவர் கையில கொடுக்கறதுக்கு முன்பாக, ஆஸ் அ பாஸ்டர், நான் சொன்னேன் இல்லையா, ஒரு போதகராய் உங்களுக்கு ஆண்டவர் ஒரு தலைமைத்துவத்தை தந்திருக்கிறார் இல்லையா? நீங்க தான் அதனுடைய மேய்ப்பர், நீங்க தான் அதை என்ன பண்றீங்க, நடத்துகிறவர். அப்போ உங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, நிறைய நேரத்தில் அந்த தலைமைத்துவத்தில் அந்த பொறுப்பில் as a pastor, if your worship becomes weak in your church, உங்களுடைய ஆராதனையில், உங்களுடைய திருச்சபைகளில் உங்களுடைய ஆராதனை கொஞ்சம் அதுக்கு ஒரு ப்ரையாரிட்டியே இல்லாமல் மற்ற எல்லாத்துக்கும் ப்ரையாரிட்டி இருக்குது, அதுவாக ஒரு 5 நிமிஷம் கொடுங்க அப்படின்னு நம்ம மாற்றிட்டோன்னா, நம்முடைய சபையிலே அநேக காரியங்கள் என்ன பண்ண முடியாது, நாமே என்ன பண்ண முன்மாதிரியாய் நின்று அதை என்ன பண்ணுறது, செயல்படுத்தாமல் இருக்கிறோம். அதுதான் இன்றைக்கு சற்று உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். அதை இன்னைக்கு சற்று உங்களுக்கு சின்ன காரியங்களாக எடுத்து பேச வேண்டும் என்று சொல்லி தான் இன்றைக்கு நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். ஏன்னா பிகாஸ் சம்டைம்ஸ் என்ன பண்ணுறோம்னா, அதை சொன்ன இல்லையா, இன்னைக்கு நம்ம நேற்று கூட ஒரு சின்ன ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தோம், ஒரு சின்ன ஒரு ஆலோசனை கூட்டம். அதெல்லாம் அங்கே போயிட்டு அங்கே ஓப்பனிங் பேர் நடந்திருக்கும் போது எனக்கு சைகையில் சொன்னாங்க, ஒரு 5 மினிட்ஸ் வாஷிப் பண்ணாங்க. அந்த பாட்டு ஜெபம் முடிஞ்ச உடனே மைக் எடுத்து வாஷிப் பண்ணணும் அப்படின்ற உடனே அந்த டைமுக்கு பல காரியங்கள் இருந்திருக்கும். இன்னும் கூட கொஞ்சம் ஆட்கள் வரணும், அதுதான் அவங்களுடையது. இன்னும் கொஞ்சம் ஆட்கள் வரணும், அவங்க வந்தால் தான் இந்த பேச வேண்டிய காரியத்தை பேசணும். அதனால அதுக்குள்ளே என்ன பண்ணலாம், இன்னொரு காரியத்துக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். அது என்ன காரியம்? வர்ஷிப்பு. நான் யாரையும் குறை சொல்ல, என்ன மீட்டிங்லாம் ஒன்றும் ரிவ்யூலாம் பண்ண விரும்பல. ஆனால் அதை பார்க்கும்போது எனக்கு என்னால் முடியாதுன்னு சொல்ல முடியல, ஏன்னு எதிர்த்து எதுவும் கேட்க முடியல. அங்கேருந்து எனக்கு சைகை தான் வந்துச்சு, 5 நிமிஷம் வச்சு அப்படின்ட்டாங்க. அதுக்குள்ள மைண்ட்ல சரி, கர்த்தருடைய கிருபையிலே ஏதோ 2 பாட்டு பாடுறதுக்கு தெரிஞ்சதுனால, சரி இந்த பாட்டு இந்த ஸ்கேல தான் இருக்கும்னு தெரிஞ்சதுனால, டக்குன்னு அவங்க கீபோர்டு வாசிக்கிற ஒரு ஆள் இருந்தார், அவர்கிட்ட இன்னொரு தம்பி இன்னொரு பிரதர் இருந்தாங்க, அவங்ககிட்ட பிரதர் வாசிங்க அப்படின்னு அவங்க ஜெபம் பண்ணிச்சு. ஆமென் முடிச்ச உடனே இப்போ சோ இது பண்ணுவார், கொஞ்ச நேரம் ஆராதனை பண்ணுவார். சில நேரங்களில் நான் ஏன் இதை சொல்லுகிறேன்னா, ஆஸ் அ பாஸ்டர், இஃப் யூ டோன்ட் கிவ் ப்ரையாரிட்டி டு யுவர் வர்ஷிப், நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஆராதனை தேவனுடைய பிரசன்னத்தை கட்டவிழ்க்கிறது. ஆராதனை அற்புதத்துக்காய் ஒரு அடித்தளத்தை அமைத்து கொடுக்கிறது. ஆராதனையிலே ஆவிக்குரிய யுத்தம், அநேக யுத்தங்கள் ஓய பண்ணுகிறது உடைய ஆராதனையாய் மாறும் பொழுது, அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காம, இல்லை நிறைய நேரம் பிரசங்கம் பண்ணோம் அப்படின்றது தப்பு கிடையாது. ஆனால் நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன், சபை எந்த ஒரு அடித்தளத்திலே அது ஸ்தாபிக்கப்பட்டது? பிரசங்கத்துக்கா, பிரசன்னத்துக்கா? சொல்லுங்களேன், கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்களேன். சபை எந்த அடித்தளத்திலே ஸ்தாபிக்கப்பட்டது? எந்த நோக்கத்திலே ஸ்தாபிக்கப்பட்டது? பிரசன்னத்துக்கு. அப்ப பிரசன்னம், பிரசங்கத்திலே பிரசன்னம் வருமா, ஆராதனையிலே பிரசன்னம் வருமா? அதாவது சிலருக்குலாம் இது டிபேட் மாதிரி, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு டாபிக் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ட்ரைவ் பண்ணுவாங்க அப்படின்னு மாதிரி என்ன பார்க்காதீங்க. பொதுவாகவே யோசிங்கன்னா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன்.
ஐயா என்னோட தான் இருக்கிறீங்களா ஐயா? என்னோட தான் அந்த ஒரு ஆமேன் தான் சொல்லுங்களேன். இதெல்லாம் நம்ம சொல்லி சொல்லி பழக்கம். ஐயோ அதில் கூட 10 பேர் தான் கூட இருக்கிறீங்க போது, மீதியெல்லாம் கொஞ்சம் பேர்லாம் நீ என்ன ஒன்று பேசி முடியா, அடுத்தது அவர் வர பேசணுமா, இது தெரியாமல் இருந்துச்சு, நாங்கள் எப்படின்னு தெரிஞ்சால் வந்திருக்க மாட்டோமேன்ற மாதிரிலாம் இருக்காதீங்க. நிச்சயமாக எங்களுடைய விசுவாசம், எங்களுடைய நம்பிக்கை, நிச்சயமாக எந்த ஒரு காரணம் நம்மளும் ஜபத்தோடு தான் வருவோம் இல்லை. கர்த்தர் எதையாவது ஒன்றை நிச்சயமாக உங்களிடத்துல இன்றைக்கு ஆமீன் ஒரு சின்ன ஒரு காரியத்தை நாச்சுக்கு நீங்கள் பிடிச்சிட்டு போய் நம்முடைய ஆராதனையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நிச்சயமாக இது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நம்முடைய ஆராதனைகள், நம்முடைய திருச்சபையினுடைய ஆராதனைகள் மாறும் என்றால் ஆமீன் ஒரு தேவ பிரசன்னம் அந்த இடத்தை ஆட்கொண்டு அநேகர் அந்த ஆராதனையில் ஈர்க்கப்பட்டு வந்து கர்த்தருடைய மகிமையில அவர்கள் பிரவேசிக்காது இயேசுவா ஏதுவா இருக்கும். அல்லேலூயா. நான் நம்புறேன் இன்னைக்கு அதனால தான் சொல்றோம், பிரசங்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது அப்படின்னு நான் இங்க பேசல. நானும் ஒரு பாஸ்டர் தான், நான் வர்ஷிப் மாத்திரம் நடத்துகிற வர்ஷிப் லீடர் கிடையாது. அதிகமாகி நம்ம தேவ வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணோம், அதிகமாகி நம்ம நேரத்தை கொடுக்கணும். ஆனால் எந்த அளவுக்கு நம் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஆராதனைக்கு நம்ம முக்கியத்துவம், அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நாம் செய்யும் பொழுது ஆமென் அந்த பிரசன்னம் இட் சஸ்டெயின்ஸ் காட்ஸ் பிரசன்ஸ். என்னைக்கு நாம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அன்றைக்கு அந்த, ஏன்னா நம்ம நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்போதான் ஒன்று நடக்கிற மாதிரி இருக்கும், தப்புன்னு நடத்திங்கிறவங்களை நிறுத்திடுன்னு சொல்லுவோம். எத்தனை பேர் அதை பார்த்து ஒத்துக்கிறீங்க பாஸ்டர்? ஒரு கை தான் காமிங்களேன் இல்லை, அது நல்லா அப்போ தான் ஒரு ஒரு மொமெண்டம் பில்ட் ஆகிருக்கும், அப்போ தான் நல்ல ஒரு இது அதுக்குள்ள அப்படின்ட்டோடனே அதான் முடிஞ்சிச்சு. The presence has to be sustained. சஸ்டெயின்னா தமிழில் என்ன சொல்லுவோம் கரெக்டாங்க? நிலைத்திருக்கணும். பிரசன்னம் நிலைத்திருக்கணும். கட்டுப்படுத்து கட் பண்ணுறோம் டவான் ஓகே போதும் ரைட். தேவனின் மகிமை நம்ம நிரப்பிடுச்சு ரைட் ஓகே நிறுத்துங்க போதும். அந்த பாட்டை நம்மளை ஒரு வாரி பண்ணிடுச்சு நிறுத்துங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒத்துக்கொள்வீர்கள் என்றால் கொஞ்சம் இதன் மேலே கவனத்தையும் செலுத்துவோம். Amen. Worship sets the spiritual climate of the church. ஒரு ஆவிக்குரிய சீதோஷ்ண சூழ்நிலைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது இந்த ஆராதனை தான் என்ன பண்ணோம் சீரமைத்து கொடுக்கும் இல்லை. ஒரு ஆவிக்குரிய சீதோஷம் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இறுக்கமாக இருக்கும், நமக்கே ஒரு மாதிரி இருக்கும், ஏன்டா இன்னைக்கு ஆராதனை நடத்துகிறோம் அப்படின்ட்டு அப்படிலாம் இருக்கும். அப்படி கொஞ்சம் கஷ்டமான ஒரு கடினத்தோடு கூட, ஒன்றும் சரீர பலவீனத்தினால ஏதோ ஒரு காரியத்தோடு இருக்கத்தினால, அப்போ ஒரு ஆராதனை விடுதலையோடு கூட அங்கே ஆண்டவரை நல்ல நல்ல இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு வெளிப்பாடோடு கூட தேவனுடைய உறவோடு கூட ஜனங்கள் செய்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த ஆவிக்குரிய சீதோஷண சூழ்நிலை நம்முடைய அந்த அந்த எல்லையில் என்ன பண்ணுதுன்னா அழகா ஒரு வடிவம். அதுக்கப்புறம் நீங்க ஒரு 10 நிமிஷம் தான் பிரசங்கம் பண்ணாலும் கர்த்தர் கட்டுகளை அறுத்து போடுவார். அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறதுக்கு ஏதுவாய் இது ஒரு பேஸ் மாதிரி செட் பண்ணிட்டோம்னாவே it becomes more efficient. Amen. And not only that, it also strengthens the spiritual authority. Amen. நம்முடைய ஆவிக்குரிய பலத்தை நம்முடைய ஆராதனை கட்டுகிறதா இருக்கிறது. ஏன் as a pastor why should I give more importance to worship? ஒரு போதகராய் நான் ஏன் இந்த ஆராதனைக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கணும்? நம்பர் 1 நான் சொன்னேன் இல்லைங்களா, sustains God's presence. தேவனுடைய பிரசன்னத்தை தக்க வைத்துக் கொள்ளுகிறதற்கு ஏதுவாய் நம்முடைய ஆராதனை இருக்கும். ஆமென். 4 பேர் ஆமென் சொன்னீங்க. ஆமா அதுதான் உண்மை. ஆமென். அதாவது நான் கொஞ்சம் ஈக்குவல் தான் தரது. 45 நிமிஷம் பிரசங்கம் 45 நிமிஷம் ஆராதனை அப்படின்ற மாதிரி தான். இந்த 1.5 மணி நேரத்தில் கரெக்டாகவே கொஞ்சம் ஓரளவுக்கு அதே தான் நான் ஒரு ஃபார்முலா ஃபாலோ பண்ணுறது. அதுதான் ஆராதனை முடிச்சுட்டு அப்படியே உட்காந்து கர்த்தருடைய வார்த்தையை தொடங்கிறது. சிலர்லாம் ஒரு பிரேக் கொடுத்துட்டு நம்ம இந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் போட்டுட்டு அப்புறம் அதில் என்னென்னமோ எங்கெங்கேயோ சுற்றி எங்கெங்கேயோ போயிட்டு வந்துடும். நான் அதை கொஞ்சம் நான் தான் கையாள, நீங்கள் இதை தான் செய்யணும்லாம் நான் சொல்ல வரல. ஏன்னா எனக்கு அதில் ஒரு ஃப்ளோ இருக்குது. அதே ஆராதனையோடு கூட உட்கார்ந்த உடனே நேரடியாக இன்றைக்கு நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வசனம், கர்த்தர் சொன்ன இந்த வசனம் அப்படின்னு சொல்லி அதற்குள்ளேருந்து அப்படியே போகும்பொழுது ஜனங்களுடைய அந்த அட்மாஸ்பியர் என்ன பண்ணுதுன்னா அது கூடவே பிரயாணம் ஆகுது. அது கூடவே இல்லைன்னா 10 விஷயத்தை நம்ம இன்னைக்கு கர்த்தர் கிருபையில இந்த எல்இடிலாம் இருக்கிறதுனால போடும்போது அதில் 2 படத்தை பார்க்குறான், 2 விஷயத்தை பார்க்குறான், இதை யோசிக்கிறான், அதை யோசிக்கிறான். ஓ இதெல்லாம் பண்ண போகிறாங்களா, இதெல்லாம் செய்ய போகிறாங்களா, என்னடா திடீர்னு காசை வேற கேட்குறாங்க, ஏற்கனவே தசமாக கொடுத்துட்டு இப்போ வேறு அடுத்த ஒரு டொனேஷன் வேறு கேட்டுக்கிறாங்க. இப்படி எல்லாம் டைவர்ஸ் ஆனவுடனே நம்ம பிரசங்கத்தில் ஒரு ஆமேன் போடு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து ஒரு 20 நிமிஷம் தூக்கிட்டு வரதுக்கே போதும் ஆகிடுது. அதுக்குள்ளே டைம் ஓடிடுது. அந்த ஃப்ளோலியே போயிடும் போது பாருங்க, ஏன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் கிளைமேட் இந்த சர்ச்
அந்த திருச்சபையில நம்முடைய ஆலயத்துல அந்த ஆவிக்குரிய ஒரு சீதோஷண சூழ்நிலை நல்ல ஒரு அப்படியே குளு குளுன்னு ஒரு மாதிரி எப்படி நம்ம ஏறுபாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நல்லா மாறிடுச்சுன்னா நிச்சயமா என்ன பண்ணுதுங்கன்னா இட் ஸ்ட்ரெங்தன்ஸ் தி ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி. ஆவிக்குரிய ஒரு பலத்தை என்ன பண்ணுதுன்னா சபைக்குள்ள அது ஏற்படுத்தி கர்த்தர் என்ன பண்ணுதுன்னா ஆமென் நம்மள தேவனுடைய ஸ்தானத்துக்குள்ளே தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே கொண்டு போயிட்டு என்ன பண்ணுதுன்னா இட் அன்லாக்ஸ் சூப்பர் நேச்சுரல் மூமெண்ட். இன்னைக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கணும் அப்படின்னு நம்ம விரும்புறோம். ஆமேனா இல்லைங்களா? இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றோம் பாஸ்டர்? இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கணும்னா நம்ம ஆராதனையில ஒரு அப்படிப்பட்ட ஒரு தேவ பிரசன்னம் அந்த இடத்தை நிரப்பும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கும். இன்னைக்கு இதுக்கெல்லாம் இடம் கொடுக்க முடியாதபடிக்கு இருக்கிற காரணங்கள் என்னன்னா ஒரு 2-3 காரணங்களை பாஸ்டர் கூட காலைல பேசிக்கும்போது நாங்கள் பேசுறோம். பாஸ்டர் வாட் ஆஸ் அ பாஸ்டர் நீங்க ஃபேஸ் பண்ற டிஃபிகல்ட்டிலாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு டைம் ப்ரெஷர், நேரத்தினுடைய ப்ரெஷர். அந்த 1.5 மணி நேரம் ஆடும், 2.5 மணி நேரம், 2 மணி நேரம் ஆடும். அதில் இதெல்லாம் செய்யணும். அதில் குறிப்பிட்ட சில நாட்களில் நமக்கு இன்னும் கூட அடிஷனல் அறிவிப்புகள்லாம் இருக்கும். இது அதிகமாக வளர்க்கணும். ஏன்னா ஜனங்க அதை புரிஞ்சாதானே பண்ணுவாங்க, அதில் கலந்துப்பாங்க, இல்லை அப்போதான் அதுக்கு கொடுப்பாங்க, அப்போதான் அதுக்கு செய்வாங்கன்னு சொல்லி என்ன பண்ணோம்னா இதுக்கெல்லாம் ப்ரிஃபரன்ஸ் கொண்டு வந்துட்டு இதை என்ன பண்ணுவோம் டைமை கட் பண்ணிடுவோம். ஒத்துக்காத மாதிரியே தான் பார்க்குறீங்க, பரவாயில்ல. யாரா ஐயோ அப்ப அதை எப்படி பண்றது, அதை எப்ப பண்றது? ஐயா நான் நினைக்கிறேன் இந்த ஸ்பிரிச்சுவல் கிளைமேட்னு ஒன்று சொன்ன இல்லைங்களா, அந்த ஸ்பிரிச்சுவல் கிளைமேட்டை செட் பண்ணிட்டு பிரசங்கத்திலேயே நடுவில் இந்த ஒரு முக்கியமான ஒரு தேவையோ இல்லை முக்கியமான ஒரு காரியத்தை தூக்கி எப்படி என்ன பண்ணுங்க நைஸா உள்ள போடுங்க. அந்த ஸ்பிரிச்சுவல் கிளைமேட்ல ஆட்டோமேட்டிக்கா இருக்கிற இருதயங்களையும் கர்த்தர் திறந்துருவாரு. ஆமேன்னு சொன்னா ஆமேன்னு சொல்லுங்க. இதுக்கு ஸ்பெஷலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை போட்டு நம்ம அந்த நேரத்தில் தான் என்ன பண்றோம், இதை முக்கியமா இன்னைக்கு நிறைய இந்த மீடியாலாம் நமக்கு டெவலப் பண்ணதுனால அதுக்கு நிறைய ஸ்லைட்ஸை பண்ணி நானே இப்போ நிறைய கொஞ்சம் வற்புறுத்த நிறுத்துறேன். இல்லை ஷோ இட் so that people will see and get impacted. நிறைய அதை பார்த்தாங்கன்னா தான் இதெல்லாம் பண்ண போறோம், ஒரு வீடியோ பண்ணு, 40 செகண்டுக்கு ஒரு வீடியோ பண்ணு. அதெல்லாம் பார்த்த பிறகு தான் என்ன பண்ணுவீங்க, டொனேஷன் கொடுக்கறதுக்கு இல்லை அதை செய்யறதுக்கு அதில் கலந்துக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, பங்கு பெறுவாங்க. ஆனால் நான் நம்புறேன் ஸ்பிரிச்சுவல் கிளைமேட் நம்முடைய சர்ச்சில் செட் ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் என்வரான்மெண்ட்ல அந்த கிளைமேட்ல நீங்க எதை சொன்னாலும் அங்கே கடினமான இருதயங்களை ஆண்டவர் திறந்து போடுவார். ஆமென். அந்த அட்மாஸ்பியர் அதை திறந்து விட்டுரும். அதனால்தான் டைம் பிரஷர்னால என்ன பண்ணக்கூடாது, இது சுருக்கிட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த ஆராதனையுடைய முக்கியத்துவத்தை நம்ம ஆராதனையிலே நம்ம சொல்லாததுனால ஜனங்கள் ஈடுபடாதனால நம்ம நிறுத்திடுறோம். நிறைய பேருக்கு தெரியுது இல்லை, சரி இது 4 பாட்டு 3 பாட்டு பாடணும், அதுக்கப்புறம் நான் பாஸ்டர் வண்டியே தனியாக பாடினுக்கிறாரு, ஒரு வர்ஷிப் பாட்டு அவர் வண்டி தனியாக பாடினுக்கிறாரு. நான் அதை தான் ரொம்ப கொஞ்சம் தவிர்க்கு. இந்த புது பாட்டு பாடும்போது கொஞ்சம் அதை என்ன பண்ணோம், எப்படியாவது 2-3 சூழ்நிலை நல்லா ஃபெமிலரைஸ் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் ஆராதனையில் அதை பாடணும். எத்தனை பேரை ஒத்துக்கிறீங்க? இல்லைன்னா தனி பாடல் பாடுகிற மாதிரியே பாடின்னு இருப்போம். நாம வண்டி தான் கீபோர்டுக்காரங்களும் நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம வண்டியே பாடின்னு இருப்போம். அவங்க எல்லாரும் என்ன பண்ணோம், ஏதோ ஒரு புது பாட்டி ஒரு பாட்டு ஜாலியாக பாடுகிறாரு போகுது, ஏதோ கத்துன்னு வந்துட்டாரு போகுது, எந்த யூடியூப்ல யார் பாடுனதுன்னு அவங்க மண்டை அங்கதான் போயிட்டு இருக்குமே தவிர யாரும் அதுல கலந்து கொள்ள போறது இல்லை. ஆமேனா ஆமாவா இல்லையா? சில இதெல்லாம் ரொம்ப பிராக்டிகலா நம்ம எனக்கு அனுபவிக்கிற சில காரியங்களை தான் சொல்றேன். அதனால as a pastor set value from your pulpit to worship. கடைசியில பலிபீடத்தில் இருந்துதான் ஆமென், பலிபீடத்தில் இருந்தா என்ன பண்ணுங்க, முக்கியத்துவத்தை என்ன பண்ணுங்க, ஆராதனைக்கு என்று நீங்கள் அதனுடைய எவ்வளோ அதிகமாக இதை பேசுகிறீர்களோ அவ்வளோக்கு என்ன பண்ணலாம், இந்த ஆராதனுடைய முக்கியத்துவத்தை ஜனங்கள் பெற்றுக்கொள்வாங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஆலயத்தில் ஜனங்கள் சீக்கிரமாய் நேரத்தோடு வருவார்கள். ஆமென். அல்ல இந்த காரியங்கள் எல்லாம் இன்வெஸ்ட் இன் யுவர் வர்ஷிப். ஆராதனையில் அதிகமான நேரத்தை செலவிடுங்க. அதெல்லாம் அதிகமாக பாஸ்டர் சொல்ல போகிறாங்க. உங்கள் மியூசிஷியன்ஸுக்கு, உங்கள் என்ன சொல்கிறதுங்க, உங்களுடைய மியூசிக்கு, உங்கள் ஆடியோக்கு இதெல்லாம் என்ன பண்ணு, கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அப்போ அது என்ன பண்ணும், அதிகமாக உங்களுக்கு காரியங்களை செய்கிறதுக்கு ஏதுவாய் மாற முடியும். ரெண்டாவது, ஆஸ் அ பாஸ்டர் யூ ஆல்சோ லீட் பை தி எக்ஸாம்பிள். நீங்கள் என்ன பண்ணுங்க, மாதிரியாய் நின்று எவ்வளோக்கோளோ அதுக்கு ஆராதனைக்கு முக்கியத்துவங்கள் தருகிறீர்கள் என்று சொல்லி அதுக்கு என்ன பண்ணுங்க, கனத்தை செலுத்துங்க. நிச்சயமாய் நம்முடைய சபைகள், நான் சொன்னது ஒண்ணுதான், ஆமென், நம்முடைய ஆராதனைகளில அந்த சூழ்நிலை, இயற்கை சூழ்நிலைகள், நம்முடைய திருச்சபையுடைய இயற்கை சூழ்நிலைகள் மாறும் பொழுது கர்த்தர் மகிமையாய் இந்த காரியங்களை நம்முடைய ஆராதனைகளை செய்கிறதற்கு ஏதுவாய் இது மாற முடியும். ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. ஆமென். அதனால தான் என்ன பண்ணணும்னா இந்த ஆராதனையானது
ஜனங்களுக்குள்ள ஒரு 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 ஒருமுகத்தை, ஒரு தேவ பிரசன்னத்தை. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல நிறைய விஷயங்களை நோட் பண்ணியிருப்பீங்க. ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை செய்கிறதற்கு ஆராதனை பயன்படுகிறது. ஆமென். பல நேரங்களில் நம்முடைய ஆராதனையிலே அந்த யுத்தத்தை ஆண்டவர் நம்ம நிச்சயமா என்ன பண்றாருங்க, ஜெயமாய் மாற்றுகிறதுக்கு ஏதுவா இது இருக்கிறது. அதனால கடைசியாக உங்ககிட்ட தான் சொன்னேன், அதிகமான நேரத்தை என்ன பண்ணுங்க, ஒரு 2-3 காரியங்களே போதர்களாய் நாம் செய்யத சொன்னேன். கிவ் வேல்யூ ஃப்ரம் யோர் புல்பிட். உங்களுடைய ஸ்தானத்திலிருந்து, போதகர்ன்ற ஒரு பெரிய ஸ்தானம் இருக்குது இல்லைங்களா, அங்கிருந்து இந்த ஆராதனைக்கு அப்படின்ற ஒரு கணத்தை நீங்கள் எவ்வளவு காட்டுகிறீர்களோ அவ்வளவு விசுவாசிகளும் நாளைக்கு அதை நடத்துகிற உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய வாலிபர்களோ இல்லை நீங்க உங்களுடைய உடன் ஊழியர்களோ அந்த கணத்தை அதுக்கு செலுத்துவாங்க. அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நாம எதை பயிற்றுவிக்கிறோமோ, இந்த இடத்துல சில உடன் ஊழியர்களும் சில யூத் மினிஸ்ட்ரியோ அந்த மாதிரி இருக்கிறவர்கள் நீங்கள் இருக்கலாம். ஆனால் பிரதானமாய் நின்று செய்கிற அருமையான போதர்களுக்கு ஐ வாண்ட் டு கிவ் யூ திஸ், இந்த ஒரு ஒரு முக்கியத்துவத்தை சொல்ல விரும்புகிறேன். கிவ் வேல்யூ ஃப்ரம் யுவர் புல்பிட். நீங்க அதுக்கு என்ன பண்ண, எவ்வளவு அதுக்கு வேல்யூ தரீங்களோ, நீங்க அங்க வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ நிறைய இடங்கள்ல நடக்கிறத சொன்னேன் இல்லையா, அதுக்கு 5 நிமிஷம் கட் பண்ணுன்றது, இதெல்லாம் நம்ம செய்துட்டு வந்தோம்னா நாம ஆண்டவரை கனவீனப்படுத்துகிறோம். அது ஒன்று. 2வது, அடுத்து பார்த்து வளர்கிற இல்லை அடுத்து செய்கிறவர்களும் அதை என்ன பண்ணுவாங்க, அதை பெரிய கனத்தோடு கூட செய்ய மாட்டாங்க. 2வது நான் சொன்னேன், அது குறித்து அதிகமாக பாஸ்டர் பென்னி அவங்க சொல்லுவாங்க, இன்வெஸ்ட் இன் யுவர் வர்ஷிப் டீம் ஸ்பிரிச்சுவலி. ஆமென். ரொம்ப அதிகமாக உங்களுடைய வர்ஷிப் டீம் அப்படின்ற ஒரு டீம் கண்டிப்பா எல்லா சபையிலும் இருக்கும். அவங்கள மியூசிக் டீம்னு சொல்லாதீங்க தயவு செய்து. வெறும் மியூசிக் வாசிக்க வரவங்கள சர்ச்சில் சேர்க்காதீங்க. நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். மியூசிக் வாசிக்க வராங்க பாத்தீங்களா, அந்த பேமெண்ட்டுக்கு வர்றாங்க, பேமெண்ட்டுக்கு வாசிட்டு போறவங்கள உங்க சபையில நீங்க இணங்கிங்கன்னா அவங்க அந்த பேமெண்ட்டுக்கு தான் பண்றாங்க. அவங்கள ஒரு வர்ஷிப் டீமா, ஆராதனை குழுவாய், ஆராதனை செய்கிற அந்த குழுவில் ஆராதனை இல்லை ஆராதனையுடைய ஒரு அங்கமாய் அவர்கள் நீங்க எவ்வளவு நீங்க பாக்குறீங்களோ அப்பதான் என்ன பண்ணும், ஆராதனையுடைய முக்கியத்துவம் நம்முடைய சபையில பெருகும். நிறைய இடங்கள்ல நம்ம அதை இது பண்றோம். ஏன்னா இசை வாசியத்துக்கு ஆள் இல்லை, அதனால என்ன பண்றோம், பாஸ்டர் அது பையன், அந்த பையன் தான் கடிச்சிக்கிறாப்புல, அவங்க வாசிட்டு அவன் போயிடுவான், அங்க போயிடுவான், அவன் அதுக்கு தான் வர்றான் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமா என்ன பண்ணும், ஆராதனைக்கு நான் சொன்ன விதமாக நாம என்ன பண்ணலன்னா முக்கியத்துவம் தரல. சோ அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனால நான் சொன்னது போல கிவ் வர்ஷிப் டைம், நேரத்தை கொடுங்க. ஆராதனைக்கு நல்ல ஒரு நேரத்தை கொடுங்க. உங்களுடைய ஆராதனையில ஏதோ லெஃப்ட் ஓவர் டைம்னு சொல்லுவோம்ல, சும்மா அந்த கொஞ்ச நேரம் இருக்குது இல்லையா, அந்த லெஃப்ட் ஓவர்ல அது கொடுக்காதீங்க. மிச்ச மீதியா, ரைட், ரொம்ப அழகான வார்த்தை, மிச்சமதி. மிச்சமதி அறிவுக்கு முன்னால பாடுறது, இதெல்லாம் சும்மா உற்சாகப்படுறது. நாங்கெல்லாம் வளர்ந்த காலத்துல ஒரு பாட்டு அடிக்கடி பாடுவாங்க, என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே. எதுக்கு பாடுறேன், ஐயா ஐயா கரண்ட் போடணும்னு, சந்தோஷம் பொங்குதே வளமாய் உண்டு உண்டு. இதெல்லாம் ஃபில்லர்ஸ் சொல்லுவோம் ஐயா. அந்த தவறுன்னு சொல்ல, இந்த அறியாமையா இந்த காரியத்தை நம்முடைய ஆராதனை செஞ்சிருந்தீங்கன்னா தயவு செய்து நம்ம பகுதியில் இருக்கிற அட்லீஸ்ட் ஊழியர்கள் நாம எல்லாரும் என்ன பண்ண, கொஞ்சம் இந்த சில மாற்றங்களை கொண்டு வந்தீங்கன்னா கர்த்தருடைய தேவ பிரசன்னம் நம்முடைய ஆராதனைகளை இன்னும் பலமான கிரியைகளை, அற்புதங்களை நம்முடைய ஆராதனைகளை கொண்டு வரும். ஒரு அறியாத ஒரு மனுஷன், இயேசுவே அறியாத ஒருத்தர் வருவார் என்றால் நாம அந்த அந்த உறவுல ஆண்டவர் ஆராய்ச்சிட்டு இருக்கும் போது அந்த மனுஷனுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். எத்தனையோ பாஸ்டர் பேசும்போது நிச்சயமா டைம் நான் எடுத்துக்கூடாது, அவர் நிறைய சாட்சி கூட நிச்சயமா இருக்கும். ஆராதனைகளில் அற்புதம் நடந்து, நான் போன ஒரு கூட்டத்துல பிரசங்கிக்கல, ஆராதனை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கட்டி உடைஞ்சு விழுந்த ஒரு சாட்சி இருக்கிறது. ஒரு அம்மா உட்கார்ந்து இருந்தாங்க, அவங்க சொன்னாங்க, பாடிட்டே இருக்கும்போது, நீங்க எல்லாம் ஆராதனை பண்ணிட்டே இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை, அவங்க தொடும் பொழுது அந்த கட்டி உடைஞ்சு அந்த ஃப்ளோர்ல விழுந்துருச்சு. கர்த்தர் இப்படி அற்புதங்களை செய்ததை நான் கண்கூடாய் பார்த்திருக்கிறேன். நம்முடைய ஆராதனைகளில் உண்மையா இந்த ஒரு கிளைமேட் செட் ஆயிடுச்சுன்னா மழை வர வேண்டியதுக்கு மழை வந்து தான் தீரும். ஆமென். சீதோஷ்ண சூழ்நிலை மாறிடுச்சுன்னா மழை நிச்சயமாய் வரும். அதனால நான் கடைசியாக சொல்ல விரும்புறது, ஆமென், லீட் பை யுவர் எக்ஸாம்பிள். நீங்கள் அதற்கு மாதிரியாய் நின்று நடத்துவீர்கள் என்றால் நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய ஆராதனைகள் மூலமாய் கர்த்தர் செய்வார். வேறொரு வாய்ப்பு இருந்தால் நிச்சயமா இன்னும் கூட விலாவரியா இதை பேசலாம். இன்னும் தொடர்ந்து கொஞ்ச நேரம் கேட்க தான் போறோம். அல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரித்து, ஆமென். பாஸ்டர் பென்னியை வந்து பாஸ்டர் கிறிஸ்தாஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டார். அதனால அதுக்கு முன்னாடி அவர் எழுந்து நடந்து வர நேரத்தில் ஒரு பாட்டு பாடலாமா? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
ஆராதனை உமக்கே, ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துலையும் நிற்கிறத நான் ஒரு பெரிய கனமாக உணர்றேன். உங்கள் மத்தியில் நிற்கிறதுக்கு கர்த்தரை தகுதிப்படுத்த நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர் சொன்ன மாதிரி கடந்த 2 நாட்களாக எனக்கு பயங்கரமான வைரல் ஃபீவர். எந்திரிக்க முடியுமா இல்லையான்னு தெரியல. ஆனால் இன்றைக்கு தேவன் எப்படி பலத்தை கொடுத்தார். ஆனால் ஒரு நல்ல விஷயம் இதில் என்னென்னா, 2 நாளில் 2.5 கிலோ இறங்கிறதுக்கு தேவன் கிருபை கொடுத்தார். ஜுரம் தான் பார்த்தீங்களா, எதிரி எதை தீமைக்குன்னு நினைக்கிறானோ நன்மைக்காக ஆண்டவர் மாற்றுகிறவராய் அவர் இருக்கிறார். ஆகவே சரி, முடிந்தவர்கள் மாத்திரம் எழுந்து நின்று ஒரு சில நிமிடங்கள் தேவனை துதித்தவரை ஆராதிக்கலாமா? நன்றி இயேசுப்பா. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உண்மை துதிக்கிறோம். எவ்வளவு நல்ல தேவனா நீங்கள் இருந்திருக்கிறீங்க. எத்தனை பேர் இன்றைக்கு சொல்றீங்க, தேவன் என்னை அழைத்த நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் தேவன் என்னை கைவிடலைன்னு சொல்றவங்க வாய்களை திறந்து அவரை உயர்த்தி இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்த ஆரம்பிக்கிறீங்களா? ஆண்டவரே, என் கரத்தை நிறைய பேர் விட்டுட்டாங்க, ஆனால் நீங்கள் கரங்களை விடவே இல்லைப்பா. அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்று சொல்றவங்க வாய்களை திறந்து யார் இருக்கான்னு பார்க்க வேண்டாம், சத்தத்தை உயர்த்தி அப்பா நீங்கள் நல்லவர் ஆண்டவரே, கைவிடாத தேவன், கைவிடாத தேவன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களை இதுவரைக்கும் கைவிடாமல் நடத்த வந்த எங்கள் ஊழியத்தை கைவிடலை, எங்கள் பிள்ளைகளை கைவிடலை, எங்கள் குடும்பத்தை நீங்கள் கைவிடலை, எங்களுடைய விசுவாசிகளை நடத்த நீ எங்களுக்கு பலன் தந்திருக்கிறீங்க. உண்மையே நாங்கள் ஆராதிப்போம், உண்மையே நாங்கள் உயர்த்துவோம். வார்த்தைகளினால இருதயத்தினால தேவனுக்கு நன்றி செலுத்த விரும்புகிறவங்க, தேவனை உயர்த்த விரும்புகிறவங்க சொல்ல ஆரம்பிங்க. பாருங்க, அநேகர் உங்களுடைய விசுவாசிகளை சொல்லியிருப்பீங்க தேவனை துதி. இன்றைக்கு நான் உங்களை கேட்க விரும்புகிறேன், எத்தனை பேர் தேவனை துதிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? உங்களுடைய வார்த்தையினால வாய்களை திறந்த தேவனை துதிக்க ஆரம்பிங்க. பார்க்கலாம். We bless you, O Lord. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ஏன் தெரியுமா? ராஜா ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடு. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை, உம் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லை. எல்லா இருதயத்தின் ஆழ்த்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்ல சத்தத்தை உயர்த்தி இருதயத்தின் ஆழ்த்து ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன், என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே
நாட்கள் முடியும் சொல்லுங்க. என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீர். ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாள் எல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன் அதை எண்ணியே. சொல்லுங்க, வாழ்நாள் எல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன், 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 ஆராதிப்பேன். ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, எல்லாரும் சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லி ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, எல்லா துதிகன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் எங்களோட நீங்க அதிகமாக இடைப்பட போகிறபடி நான் நன்றி. ஒரு புதிய வெளிப்பாடோடு ஆராதனையில நாங்கள் இந்த வருகிற நாளிலிருந்து எங்களுடைய சபையை நாங்கள் நடத்த போகிறபடி நான் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஆராதனையின் வல்லமையை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக. தேவன் ஆராதனை நேரத்தில் வருகிற நாட்களில் எங்களுடைய சபையில் எங்களுடைய குடும்பத்தில் ஊழியத்தில் தேவன் பெரிய அற்புதங்களை நீ செய்ய போகிறபடி நாளுமே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளில் எங்களுடைய இருதயத்தை எங்களுடைய காதுகளை நாங்கள் திறந்து வைத்திருக்கிறோம். தேவன் எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்வோமா? ஆமென்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு டாபிக். ஸோ இதை குறித்து நம்ம போதகர்களோடு பேச பகிர்ந்து கொள்ள ஏதோ அதை குறித்து பாஸ்டர் டேனி என்கிட்ட சொல்லும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். இதை வெவ்வேறு கூட்டங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆராதனையின் முக்கியத்துவத்தை குறித்து மியூசிஷியன்ஸ், இசை வாசிக்கிறவர்களோடு நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆராதனை தலைவர்கள், வர்ஷிப் லீடர்ஸ், இப்படி வித்தியாசமான குழுக்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கேன். ஆனால் இந்த நேரத்தில் போதகர்களோடு இதை நான் பகிர்ந்து கொள்ளுகிறதுல மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா நான் விசுவாசிக்கிற ஆராதனை நடத்துகிறவர்களும் போதகர்களும் சபையில் ஒரே ஆவியோடு ஒரு மனதோடு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. விசுவாசிக்கிற பாஸ்டர்ஸ் மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாருல. யோசிச்சு பாருங்களேன், நீங்களும் ஆராதனை நடத்துகிறவர்களும் பாஸ்டர்ஸும் ஒரே ஆவியோடு ஒரு மனதோடு இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? மிகவும் ஒரு கடினமான அனுபவமாய் அது அமையும். ஆகவே ஒருவேளை நீங்களே ஆராதனை நடத்துகிறவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஆராதனை நடத்துகிறவர்களுடைய சபையில் இருந்தாலும் அவர்களை ட்ரெயின் பண்ணி உங்களுடைய அந்த அனுபவத்தில் ஒரு மனதோடு இந்த ஆராதனையின் காரியங்களை சபைக்கு கற்றுக் கொடுக்கவும் அவளை நடத்தவும் தேவன் நமக்கு கிருபை தருவாராக. இன்றைக்கி அதிக நேரம் இல்லை, ஒரு சில காரியங்களை நாம் தியானித்து நாம் கடந்து செல்ல போகிறோம். நான் வேதத்தின் ஆதாரத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். பாஸ்டர் டேனியல் அருமையாக அநேக ப்ராக்டிக்கல் ரீசன்ஸ், ஆவிக்குரிய அர்த்தங்கள், தேவன் ஆவிக்குரிய கிரியைகளை எப்படி நடப்பிக்கிறார் ஆராதனை மூலமாக என்பதை குறித்து அழகாக அவங்க நடத்துகிறாங்க. தேங்க்யூ பாஸ்டர், ஒரு அழகான ஒரு ஆரம்பத்தை கொடுத்ததற்காக. அந்த காரியங்கள் மிகவும் உண்மையாய் காணப்படுது. ஸோ அதிலிருந்தே நான் கண்டினியூ பண்ண விரும்புகிறேன். ஸோ ஓகே, உங்களுக்கு ஒரு கேள்வியில் நான் ஆரம்பிக்கிறேன். வேதத்தில் ஆராதனை, வர்ஷிப் என்கிற வார்த்தை முதலாவது எங்க இருக்கு தெரியுமா? யாராவது தெரிந்தவர்கள் சொல்லலாம். ஓகே, ஸோ அந்த இடத்துல நம்ம ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். சரிங்களா? வேதத்தில் முதல் முறை தொழுது கொள்ளுவோம், ஆங்கிலத்தில் வர்ஷிப், ஆராதனை என்றல்ல, தொழுது கொள்வோம், சரியாக பாச சொன்னாங்க. அந்த சம்பவத்தில் தொழுது கொள்வோம் என்கின்றதற்கு என்ன அர்த்தம், இன்றைக்கு எப்படி அந்த அர்த்தத்தை நம்மளால் உள்ள கொண்டு வர முடியும் நம்முடைய ஆராதனைகளில் என்பதை குறித்து நம்ம பார்ப்போம். வாசிக்கலாமா? ஆதியாகமம் 22வது அதிகாரம் 5வது வசனம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரனை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், தொழுது கொண்டு, the boy and I shall go yonder and we will worship. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், worship. ஸோ வேதத்தில் முதல் முறையாய் தொழுது கொள்ளுவோம் அல்லது worship பண்ணுவோம் அப்படின்னு சொல்லப்பட்ட இடம் எது தெரியுமா? ஆதியாகமம் 22. ஸோ இந்த இடத்துல எத்தனை பேர் நினைக்கிறீங்க இந்த ஆராதனையில் பாடல்கள் இருந்ததுன்னு நினைக்கிறீங்களா? இந்த ஆராதனையில் இசை இருந்ததுன்னு நினைக்கிறீங்களா? இந்த தொழுது கொள்ளுவோம்னு ஆபிரகாம் சொல்லும்போது பாட்டு பாடுவோம்னு சொன்னாரா? இல்லை இசை வாசிப்போம்னு சொன்னாரா? ஃபாஸ்ட் பாட்டை பற்றி பேசினாரா? ஸ்லோ பாட்டை பற்றி பேசினாரா? இது எதுவுமே கிடையாது. எதை குறித்து பேசுகிறார்? பலி செலுத்துவதை குறித்து. பிரியமானவர்களே, நம்முடைய ஆராதனையின் அஸ்திபாரம் எங்க இருக்கணும் தெரியுமா? பலி செலுத்துகிற அனுபவத்தில் காணப்பட வேண்டும். ஆராதனையின் ஆழம் it is not in songs or expression, it is in sacrifice. பலி செலுத்துகிற ஒரு எண்ணத்தோடு இருக்கிற நபர்களால தான் தேவனுக்கு உன்னதமான ஆராதனையை கொடுக்க முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் இன்னொரு காரியத்தை விசுவாசம் என்னன்னா, பழைய ஏற்பாட்டில் தேவன் வேற ஒன்று சொல்லி புதிய ஏற்பாட்டில் தேவன் வேற ஒன்று சொல்லலை. இந்த தொழுது கொள்ளுவோம் என்கின்ற முதல் அது சொல்லப்பட்ட இடத்துல ஆராதனை எது குறிக்கிறது? பலியை குறிக்கிறது. பவுல் நம்மகிட்ட என்ன சொல்றாரு தெரியுமா? ரோமர் 12வது அதிகாரம் 1 வசனம். புத்தியுள்ள ஆராதனை என்னன்னு சொல்றாரு? வாசிக்க கேட்கலாமா? அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சரீரங்களை எப்படி கொடுக்கணுமா?
ஜீவ பலி. எல்லாம் சொல்ல போல ஜீவ பலி. ஜீவ பலின்னு சொல்றது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஆக்சிமோரான், தனக்கே எதிரான ஒரு வார்த்தை. ஏன்னா பலிக்கு அதனுடைய சித்தம் நிறைவேறாது. கரெக்டா? எத்தனை நீங்க பார்த்துருக்கீங்களா? யோசித்து பாருங்களேன். பலி செலுத்த கொண்டு போகிற ஆடு நான் பலிக்கு வரேன்னு சொல்லுமா? இல்லை, தப்பிச்சு போக தான் பார்க்கும். பலியின் மிருகம் தப்பிக்க பார்க்கும். ஆனால் நம்முடைய அந்த பலி செலுத்துகிற வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, யாரோ ஒருத்தர் வற்புறுத்தி நம்மை கூட்டிட்டு போகிற அனுபவம் இல்லை. நம்மை நாமே முழு இருதயத்தோடு தேவனுக்கு என்று பலியாய் நம்முடைய விருப்பப்படி நம்மை செலுத்துகிற ஜீவ பலியாய் தேவனுக்கு செலுத்துகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் தேவை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஸோ ஆராதனை, அந்த பாடல்கள் சபையில் சேர்ந்து தேவனை ஆராதிக்க அனுபவத்தை நம்ம வரப்போகிறோம். ஆனால் அதற்கு முன்னாடி எங்கேருந்து தெரியுமா துவங்குறோம்? நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பலிகளை செலுத்த ஆயத்தமாக இருக்கிறோமா? போதகர்களாக உங்களுடைய சபையில் இருக்கிற ஜனங்கள் நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய காரியம் இதுதான். ஆராதனையின் ஆரம்பம் எங்கே தெரியுமா இருக்குது? ஆண்டவருக்கு தியாகமாக எதையோ கொடுக்க நம்ம ஆயத்தமாக இருக்கணுங்க. நம்முடைய கம்ஃபர்ட்டை விட்டுட்டு, எனக்கு இது வேணும், நம்முடைய விருப்பத்தை விட்டுட்டு, நம்முடைய சித்தத்தை விட்டுட்டு தியாகமாய் தேவனுக்கு ஒன்றை கொடுக்குறோம்ல, அங்கே தான் ஆராதனை ஆரம்பிக்குது. இயேசு கெத்செமனேல ஆராதனை அனுபவத்தை காண்பித்தார். நமக்கு என்ன தெரியுமா சொன்னார்? என் சித்தம் அல்ல, இது இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் பண்ணுங்க, ஆனாலும் என்னுடைய சித்தம் இல்லை, உம்முடைய சித்தம். தட் இஸ் வர்ஷிப். அதுவே நம்முடைய ஆராதனை அனுபவமாய் காணப்படும். இன்றைக்கு அநேக நேரங்களில் ஆராதனையின் வெளிப்படுத்துதல் எங்கே இருக்குது? இல்லாட்டி ஆராதனை அருமையாய் நடந்திருக்கிறது, இல்லாட்டி ஆராதனையின் அனுபவம் இங்கே இருக்குதுன்றத அநேகர் எதில் வைத்திருக்கிறாங்க தெரியுமா? உணர்ச்சிகளின் வெளிப்பாடில் அநேகர் வச்சுட்டாங்க. யோசித்து பாருங்க, இது தவறு அல்ல. நிறைய பேர் நீங்களே யோசிச்சிருக்கலாம், நானும் யோசிச்சிருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில். என்னென்னா, அந்த ஆராதனை நேரத்தில் நிறைய பேர் கண்ணீர் விட்டு அழுததை பார்த்தேன். ஆராதனை மகிமையாக இருந்தது. கேட்டுருக்கிறீங்களா? ஆராதனை நேரத்தில் இவ்வளவு கண்ணீர் விட்டு அழுததை பார்த்தேன். இவ்வளோ பேர் சந்தோஷமாக குதிச்சதை பார்த்தேன். ஸோ ஏதோ ஒரு உணர்ச்சியின் வெளிப்பாடு மாத்திர ஆராதனை அல்ல. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஸோ என்னுடைய வாழ்க்கையில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அப்பா பாஸ்டராக இருக்கிறபடினால் ஆரம்பத்தில் ஆப்ஷன் கிடையாது, சபைக்கு வந்து தான் ஆகணும். சரிங்களா? ஒரு போதகர் பையனாக இருக்கிறனால போதகரோட பிள்ளைகளுக்கு தெரியும், வேறு ஆப்ஷன் இல்லை, சபைக்கு வந்து தான் ஆகணும் நீங்கள் எப்படியாது. ஸோ நான் ஒரு 5 வயதாக இருக்கும்போது கீபோர்டு வாசிக்க ஆரம்பித்தேன். சரிங்களா? ஸோ 5 வயதாக கீபோர்டு வாசிக்க ஆரம்பிக்கும் போது 10 விரலை பயன்படுத்த மாட்டேன், ஒரே விரல் தான் பயன்படுத்துவேன். இப்படி தான் வாசிப்பேன் கீபோர்டு. சரிங்களா? அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அந்த நாட்களில் ஆராதனை நடக்கும்போது சண்டே சர்வீஸில் மற்ற ஆராதனை நடக்கும்போது அந்த கீழே இருக்குல்ல அந்த இடத்துல கீபோர்டு இருக்கும். பக்கத்துலேயே அப்பா உட்காந்துட்டு இருப்பாங்க. ஏதாவது தப்பாக வாசித்தா அங்கேயே கரெக்ஷன்லாம் நடக்கும். இதை வாசிக்காத அதை வாசிக்காத. கீபோர்டு வாசிக்கிறவங்க இருக்கிறீங்களா? கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். ஓகே, நிறைய பாஸ்டர்ஸ் இருக்கிறீங்க. நல்லா வாசிக்கணும் அவசியம் இல்லை, வாசிக்க தெரிஞ்சவங்களாம் கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். உங்களுக்கே நம்பிக்கை இல்லைன்னா என்ன பண்ணுறது நான்? ஓகே, சூப்பர். இந்த கீபோர்டில் டிரான்ஸ்போஸ் பட்டன் ஒரு பட்டன் இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை நம்புறத விட டிரான்ஸ்போஸ் பட்டனை நம்புகிறவங்க அநேக பேர் இருக்கிறீங்க இங்கே. அது என்னன்னா, ஈஸியாக வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவும். நான் மியூசிக் தெரியாதவங்க சொல்லிடுறேன்னு. ஆனால் என்னோடய அப்பா என்ன பண்ணார்னா, அதை நான் பயன்படுத்தவே கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக ரூல் வச்சுட்டார். 6-7 வயசு அப்போது சொல்லிட்டு, நீ டிரான்ஸ்போஸ் யூஸ் பண்ணக்கூடாது, எல்லாத்துலேயும் கஷ்டமாக பழகணும், அப்போ தான் உனக்கு எதிர்காலத்தில். இன்றைக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கேன், உண்மைதான், ரைட்டா? ஆனால் அன்றைக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஈஸியாக முடிச்சிருக்கலாம் டிரான்ஸ்போஸ் யூஸ் பண்ணா. ஆனால் என்னாச்சு, பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல். அன்றைக்கி ஒரு நாள் அப்படி எங்கேயோ வெளியே போனார்னு நினைக்கிறேன். நான் டக்குன்னு டிரான்ஸ்போஸ் போட்டு கீழே உட்காந்து நான் வாசிட்டு இருக்கிறேன். திடீர்னு நான் எதிர்பார்க்காதவங்க டக்குன்னு வந்துட்டார். திடீர்னு வந்த உடனே நான் பார்த்துட்டே இருக்கிறேன். வந்தோடனே சரி இங்கே பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருக்கிறேன். நேராக கீபோர்டை பார்த்துட்டார். டிரான்ஸ்போஸ் இருக்குதா? யாருக்கு அது என்னன்னு தெரியல. பாஸ்டர்ஸுக்கு தேவன் ஒரு நல்ல கிருபையை கொடுத்துருக்காரு. யாருக்குமே தெரியாமல் கிள்ளி விடுறது கொட்டுறதுலாம் நிறையா பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்திருக்க யாருக்கும் தெரியாமல் நறுக்குன்னு மண்டையில் ஒரு கொட்டு. சரிங்களா? டிரான்ஸ்போஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், நீ யூஸ் பண்ணிட்டியா? கொட்டிட்டு போயிட்டார். அன்றைக்கி என்னன்னு தெரியல, கொட்டு நல்லா விழுந்துருச்சு. நான் இங்கே நின்று கீபோர்டு வாசிட்டு இருக்கிறேன். திடீர்னு கண்ணில் தண்ணி ஊற்றுது எனக்கு, கொட்டு வாங்கினதுனால, ரைட்டா? ஆனால் அன்னைக்கு பார்த்து ஒரு 4 பேர் சொன்னாங்க, என்ன அழகா தேவனை ஆராதிக்கிறான் பாரு அந்த குழந்தை. இந்த 8 வயசு குழந்தை கண்ணீரோட தேவனை ஆராதிக்கிறத நான் பார்த்தேன்னு அநேகர் சாட்சியா சொன்னாங்க. எனக்கு தான் தெரியும், ஆராதனையின் உச்சத்தில் கண்ணீர் வரல,
உச்சி மண்டையில கொட்டு வாங்கினதுல கண்ணீர் வந்தது. ரைட்டா? ஆகவே உணர்ச்சிகளின் உச்சம் ஆராதனை அல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உணர்ச்சிகள் தூண்டப்படுகிறது மாத்திரம் ஆராதனை அல்ல. பலியாய் நாம் வாழுகிற வாழ்க்கை ஆராதனையை காணப்படுகிறது. எந்தெந்த நேரத்துலலாம் இன்றைக்கு நீங்கள் வீட்டுக்கு போகும்பொழுதும் ஊழியத்துக்கு செல்லும் பொழுதும் என் சித்தம் இல்லை, என்னுடைய விருப்பம் இல்லை, ஆனால் தேவனுக்கு பிரியமான காரியத்தை நான் செய்யணும் என்று தியாகத்தோடு தேவனுக்கு காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அதுவே ஆராதனை ஆரம்பமாய் காணப்படுகிறதுங்க. போதகர்களா அந்த சாக்ரிஃபிஷியல் வர்ஷிப்பை நம்ம அனுதினமும் பிராக்டிஸ் பண்ண வேண்டிய அவசியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த முதல் ஜெனசிஸ் 22 ஆதியாகமம் 22 சொல்லப்பட்ட தொழுது கொள்ளுவோம் எதை குறிக்கிறது தெரியுமா? பலியின் அனுபவத்தை குறிக்கிறது. இன்றைக்கும் எண்டில் நம்ம சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நான் எதெல்லாம் பலியாக கொடுக்கணும்? பாடல்களை நல்லா பாடுற தாளம் ஆண்டவர் கொடுத்துட்டாரு, ஆனால் இருதயத்தில் சில பலியை நம்ம கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. சில பெருமையின் அனுபவங்களும் இன்னைக்கு தேவன் பலியாக கொடுப்பாராக, அந்த பலியை தேவன் ஏற்றுக்கொள்வாராக. சில என்னுடைய சித்தத்தின் காரியங்கள் ஆண்டவர் நான் பலியாக கொடுத்துட்றேன். ஐ வாண்ட் டு சாக்ரிஃபைஸ் தோஸ் திங்ஸ். என்னுடைய உச்சத்தின் வெளிப்பாடு, உணர்ச்சியின் உச்சத்தின் வெளிப்பாடு மாத்திரம் ஆராதனை அல்ல, நம்முடைய பலியின் வாழ்க்கையே ஆராதனையாய் காணப்படுகிறது. இந்த இடத்துல ஆபிரகாம், நான் சுருக்கம் இதில் 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த அதில் நான் எல்லாத்தையும் சொல்ல விரும்பல. ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். என்னன்னா, இந்த ஆராதனை, இந்த தொழுது கொள்வதற்கு, இந்த பலியின் அனுபவத்திற்கு ஆபிரகாமுக்கு தேவன் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு ரொம்ப ஈஸியாக. இங்கே பாருப்பா, நீ இந்த இடத்துக்கு போகணும், இதை செய்யணும், இதை பலியாக கொடுக்கணும், இதுதான் ஆராதனை. இன்றைக்கும் நமக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு என்ன தெரியுமா? ஆராதனை நம்ம புதுசாக கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. ஆண்டவர் வசனத்தை சொல்லிட்டாரு. நம்முடைய வாழ்க்கையை அழகா ஆண்டவருக்கு பலியாக செலுத்துகிறது அதுவே புத்தியுள்ள ஆராதனையாய் காணப்படுகிறது. எந்த இடத்துல போனோம் என்ன ஆபிரகாம்கிட்ட கேட்டிங்கன்னா, அந்த ஆதியாகமம் 22 முடிந்ததுக்கு அப்புறம் ஆபிரகாம்கிட்ட நீங்கள் பர்சனலாக போயிட்டு, ஆபிரகாமே தொழுது கொள்வோம்னு சொன்னீங்களே, அப்படின்னா என்ன? ஆண்டவர் சொல்றதை கேட்டு அப்படியே செய்யறது தான் ஆராதனைன்னு சொல்லுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எப்படி தொழுது கொண்டீங்க? ஆண்டவர் சொன்னார், எனக்கு இஷ்டம் இல்லை, ஆனாலும் நான் போனேன். என் மகனை பலியிடணும்னு எனக்கு இஷ்டம் இல்லை, இருந்தாலும் நான் என்ன செய்தேன்? கீழ்ப்படிதலிலே போய் இந்த காரியத்தை ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றினேன்னு, அதுவே தொழுது கொள்ளுதல். நம்முடைய விருப்பம் இல்லைனாலும், நம்முடைய இஷ்டம் ஆசை இல்லைனாலும், ஆண்டவர் சொல்லுகிறதை அப்படியே கீழ்ப்படிதலோடு நிறைவேற்றுகிறது தான் ஆராதனையின் ஆரம்பமாய் காணப்படுகிறது. விசுவாசிங்க ஆமென் சொல்லுங்க பாருலாம். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம ஒரு 4 குறிப்பு சுருக்கமாக பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இதை நீங்கள் எழுதி கொள்ளுங்க. எழுதுறவங்க, என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் பிரயோஜனமாக இருந்தது, உங்களுக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது இந்த பலியின் அனுபவம், பாஸ்டர் நல்லா பலியை பற்றிலாம் பேசுகிறீங்க, இப்போ நாளைக்கே சர்ச்சு ஆராதனை நடத்தணுமே, நம்ம அதை பற்றி சொல்லுங்கள், அங்கேருந்து ஆரம்பிக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த பலியின் அனுபவத்திலிருந்து முதலாவது நமக்கு வர வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? தனிப்பட்ட ஆராதனை, பர்சனல் வர்ஷிப். தனிப்பட்ட ஆராதனை நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவசியம். இன்னையிலிருந்து பாஸ்டர்ஸை நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிற ஒரு காரியம் இருக்குது. எப்படி வேத வாசிப்பு, ஜெபம், இது ரெண்டத்தையும் அனுதினமும் செய்ய எல்லாரும் தீர்மானித்திருக்கோம், கரெக்டாக? ஊழியத்தில் இருக்கிறவங்க இதை செய்தான் ஆகணும். நான் இந்தியாவிலேருந்து சொல்கிறேன், 3வது ஒரு காரியத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அனுதினமும் ஆண்டவர் ஆராதிக்க ஆரம்பிங்க பாடல்களின் மூலமாக. இந்த ஆராதனை விசுவாசிங்க இருக்க மாட்டாங்க உங்கள் வீட்டில், நீங்கள் தனியாக இருக்கிற நேரம் அதை பார்த்து இந்த ஆராதனை நல்லா இருந்துச்சு நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது, சரியா? உங்கள் மியூசிஷியன்ஸ் கூட இருக்க மாட்டாங்க, பரவாயில்ல. ஒவ்வொரு நாளும் பாடல்களை பாடி ஆண்டவரை புகழ்ந்து அவரை துதிக்க ஆரம்பிங்க. நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் அனுதினம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, நீங்கள் என்றைக்கு மேடை மேலே வர்றீங்களோ, ஒரு காரியத்தை புதிதாக நீங்கள் உருவாக்க வேண்டாம், அனுதினமும் நீங்கள் செய்கிற ஒரு காரியத்தின் தொடர்ச்சியாய் உங்களுடைய ஆராதனை காணப்படும். விசுவாசிங்க ராமன் சொல்லுங்க பாருலாம். நான் சின்ன வயசுலேருந்து அப்பா கூட நிறையா பாஸ்டர்ஸ் மீட்டிங் அவங்க கூட நான் போய் அட்டன் பண்ணி கீபோர்டு வாசிச்சிருக்கேன். அப்போது நான் ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது எனக்கு ஒரு காரியம் அவங்க பாஸ்டர்ஸ் மீட்டிங் சொன்னது ரொம்ப என்னை ஆழமாக தொட்டுது. என்னன்னா, அவங்க சொன்ன பாஸ்டர்ஸ் கிட்ட பேசும்போது அப்பா சொன்ன வார்த்தை இது, போதகரே மெசேஜ் எடுக்க மாத்திரம் நீங்கள் பைபிள் வாசித்தீங்கன்னா நீங்கள் ஊழியத்தை தோத்துட்டீங்கன்னு சொன்னார். ஒரு செய்தியை கொடுக்கணும், அதற்காக மாத்திரம் வேதத்தை திறக்கிறீங்கன்னா என்னாச்சு? ஊழியத்தில் நீங்கள் வேஸ்ட், தோத்தாச்சு. அதே போல
ஒரு சபையை ஆராதனையில பாடல்ல நடத்தணும்னா மாத்திரம் தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா அது ஆராதனை அனுபவம் இல்லை. ஆபிரகாம் ஆதியாகமம் 22 சொல்லுகிற அனுபவம் அது கிடையாது. யூ நீட் அ பர்சனல் வர்ஷிப் டைம். இன்றையிலிருந்து ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஒன்று காலையிலோ மாலையிலோ, ஆண்டவரே நான் தனிப்பட்ட விதத்தில் உண்மை ஆராதிக்க போகிறேன். சில நேரம் கடினமாக இருக்கும் நம்முடைய பிஸி ஸ்கெட்யூல். ஆனால் எப்படி ஜபத்திற்கு வேத வாசிப்பிற்கு ஒரு நேரத்தை கொடுக்குறோமோ அதே போல் ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு நேரத்தை ஒவ்வொரு நாளும் ஒதுக்க கற்றுக்கோங்க. சில நேரங்களில் செய்ய முடியாமல் போகுது. ஆனால் எங்களுடைய குடும்ப ஜபத்தில் அம்மா எப்போ சொல்லுவாங்க, ஒரு பாட்டு பாடி அப்புறம் ஜோம் பண்ணி அப்புறம் இது பண்ணுவோம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த பாடல் பாடுகிற அனுபவமும் இது எல்லாம் தேவனை துதித்து ஆராதிக்க குடும்பமாய் செய்கிறது எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு ஆசீர்வாதமான அனுபவமாய் காணப்படுகிறது. நீங்கள் அனுதினமும் ஆண்டவரை தனிப்பட்ட முறையில் ஆராதிக்கும் பொழுது ஆராதனையிலே தேவனோடு இருக்கிற உறவு பெருகுகிறது. நீட்டா வேதத்தை வாசிக்கும் போது அவருடைய வார்த்தையின் மூலம் ஒரு உறவு பெருகுகிறது. ஜெபிக்கும் பொழுது அவரோடு இருக்கிற தொடர்பில் ஒரு உறவு பெறுகிறது. அதே நேரத்தில் அனுதினமும் பாடல்கள் மூலமாக அவரை ஆராதிக்கும் போது ஒரு வித்தியாசமான வெளிப்பாடோடு இருக்கிற உறவு பெருகும் நான் விசுவாசிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு உறவு நமக்கு தேவை இல்லை? அப்படிப்பட்ட ஒரு உறவு அது தேவன் நமக்கு கட்டளையிடுவார் நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா இப்போது பாடல்கள் எல்லாருக்குமே யூடியூப்பில் நிறையா பாடல்கள் இருக்குது. எந்த பாட்டை யார் வேணாலும் பாடலாம், சரிங்களா? மேடையில் ஏறி யார் வேணாலும் எந்த பாட்டை பாடலாம். ஆனால் ஆராதனை நடத்துகிறவர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய வல்லமை எங்கேருந்து வருது தெரியுமா? அவர்களுடைய குரல் வளத்திலேருந்து வரல, தேவனோடு இருக்கிற உறவிலிருந்து வருகிறது. ஒரு வித்தியாசமாக ஆராதனை நடத்துகிறாரு, வல்லமே ஆராதனை நடத்துகிறாருன்னா அது எங்கேருந்து வரணும் தெரியுமா? ஆண்டவரோடு இருக்கிற உறவிலிருந்து. நான் ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். எத்தனை பேர் ஃபாதர் பெர்க்மான்ஸுடைய ஆராதனையினால நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு சொல்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நிறைய கை தூக்காதவங்க தூங்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். நல்ல சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். உண்மை தானே? நீங்கள் சரி, இப்போது அவர் மேடையில் வசனத்தின் மூலம் பாடல்கள் மூலம் நடத்துகிற அது ஓகே, அதை விட்டுருங்க. அவர் மேடையிலேருந்து இறங்கினதுக்கு அப்புறம் எத்தனை பேர் அவரோட போய் பேசியிருக்கிறீங்க, பார்த்துருக்கிறீங்க? எத்தனை பேர்? அப்போது நீங்கள் நான் ரொம்ப என்னை கவர்ந்த ஒரு காரியம் என்னென்னா, வீண் பேச்சே இருக்காது. இதற்கு கூட பார்த்தவங்க நிறைய பேர் சொல்ல முடியும். ஒரு ஒரு திருமணத்தில் நாங்கள் சந்தித்தோம். அப்போது அந்த ஒரு ஹோட்டலில் வச்சு அந்த வெட்டிங் நடக்குது, சரிங்களா? ஒரு ஹோட்டலில், அந்த ஹோட்டலில் மேரேஜுக்கும் ரிசப்ஷனுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கும் தெரியுமா? அதிலெல்லாம் என்ன பண்ணுவாங்க, போய் பாப்கார்ன் சாப்பிடுவாங்க, ஜூஸ் குடிப்பாங்க, அப்படியே சுற்றிட்டு இருப்பாங்க. அங்கேயே தான் ரிசப்ஷனுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போது அந்த ஹோட்டலோடைய ரிசப்ஷன் லாபி முன்னாடி இருக்க ஏரியா இருக்கும் தெரியுமா? எல்லோரும் வந்து அங்கே தான் சாவி கொடுப்பாங்க அதெல்லாம். அந்த ஹோட்டலோட ரிசப்ஷனில் அவர் உட்காந்துருந்தார். யாரோ ஒருத்தர் வந்து என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே அவர் கேட்டார், என்னப்பா விசுவாசம் மகனா நீனு அப்படின்னாரு. ஆமாம்மா நான் தான். சரி ஆண்டவர் ஆராதிப்பா அப்படின்னாரு. என்ன பார்த்து நாளை ஐயா ரிசப்ஷனுக்கு முன்னாடி கொஞ்சம் பாப்கார்ன் தின்னுட்டு சும்மா பேசிட்டு போலான்னு வந்தா ஹோட்டலுக்கு நடுவில் வச்சு ஆண்டவர் ஆராதி, நல்லா ஆராதிப்பியா? ஆராதி பாட்டு பாட ஆரம்பிச்சேன். நான் சுற்றி இருக்கவங்களாம் லாபியில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த பையன் பண்ணிட்டு பாடிட்டு இருக்கிறான். அவரும் கூட பாடினார். அந்த நேரத்தில் நான் 2 பாட்டுக்கு அப்புறம் எனக்கு திக்கிருச்சு. அந்த சிச்சுவேஷன் புரியல. அவர் கூட இருப்பாங்களா, அந்த டீமு ஹெவி டீம், அவங்க பயங்கரமான டீமு. பாட்டி பா ஜூடா அந்நிய பாஷையில் பேசுப்பா, அவர் அந்நிய பாஷையில் பேசுறாரு ஹோட்டலுக்கு நடுவில் உட்காந்துன்னு ஆராதி. இதுக்கு நடுவில் வீண் பேச்சுக்கு நேரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நம்ம எல்லாரும் உட்காந்து வேற வேற காரியங்களை, தனிப்பட்ட தேவனோடு ஆராதனையில் இருக்கிற உறவு அதுதான் எங்கே வெளிப்படும் தெரியுமா? மேடையில் நின்று தேவனுக்கு என்று ஊழியத்தை செய்யும் பொழுது அது வெளிப்படுகிறதாய் காணப்படுகிறது. இதுதான், இட்ஸ் டைரக்ட்லி கனெக்டட் டு த சாக்ரிஃபிஷியல் வர்ஷிப். இது நேரடியாய் பலியின் மூலம் ஆண்டவரை ஆராதிக்க அனுபவத்தோடு இணைந்திருக்கிறதாய் காணப்படுகிறது. எத்தனை பேர் இந்த டான் மோகன் அவருடைய கான்சர்ட்டை சென்னையில் அட்டன் பண்ணீங்க? இல்லை, நம்ம அநேகர் அட்டன் பண்ணியிருப்போம். அவரும் எந்த விதமான வானவேடிக்கை லைட்ஸு இது எதுவுமே எக்ஸ்ட்ராலாம் இல்லை. அவர் பாட்டுக்கு வந்து பியானோவில் உட்காருவார். அந்த இடத்துல இருக்கிற அனைவரும் ஆவியில் நிறைந்து தேவனை ஆராதிக்கிற அனுபவத்தை நீங்கள் பார்க்கலாம். இட் டஸ் நாட் கம் ஃப்ரம் ஸ்கில், இட் கம்ஸ் ஃப்ரம் த ஸ்பிரிட். திறமையிலிருந்து வருகிறதல்ல, தேவனோடு ஆவி அதில் இருக்கிற உறவிலிருந்து வருகிறதா இருக்கிறது. போதகர்களே, உங்களுடைய சபையில் பாச சொன்ன மாதிரி அந்த வர்ஷிப் அட்மாஸ்பியர், அந்த சீதோஷண நிலை, ஆவிக்குரிய அந்த சீதோஷண நிலை ஆராதனைக்கு சாதகமாக இருக்கணுமா?
பர்சனல் வர்ஷிப் இன்னிலிருந்து ஆரம்பிங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனோடு இருக்கிற ஆராதனை நேரத்தை இன்றையிலிருந்து முக்கியப்படுத்த ஆரம்பிங்க. தேவன் அதை கனப்படுத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் தனிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் ஆராதிக்கும் பொழுது எந்த விதமான யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம விட்டுடலாம். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்த ஒரு காரியம் இதுதான். நம்ம ஆராதனை நடத்தணுனாலே ஆரம்பத்துலேருந்து ஒரு சில வார்த்தைகளை நம்ம சொல்லியே ஆகணும். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க, கையில் வைத்து ஒரு அழிலா சொல்லுங்கள், இன்றைக்கு ஆராதிக்கு ஆயத்தமாக வந்திருக்கிறீங்களா, இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு தான் ஒரு பாட்டை ஆரம்பிப்போம் நம்ம. கரெக்டாக பர்சனல் வர்ஷிப்னு வச்சுக்கோங்களேன். இது எதையும் சொல்ல வேண்டாம். நேராக அப்பாவை பார்த்து, ஆண்டவரே அப்பா நான் நேசிக்கிறேன், அவரை உயர்த்தலாம். நீங்கள் யாரையும் நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தனிப்பட்ட ஆராதனையில் தான் ஆண்டவரோடு இருக்க ஒரு தனிப்பட்ட உறவு இன்னும் அதிகமாக பலப்படுகிறது நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இட் ஆல் பிகின்ஸ் வித் பர்சனல் வர்ஷிப். நீங்கள் காரில் போகிற நேரத்தில் ஆராதனையின் பாடல்கள் கேட்க ஆரம்பிங்க. இப்போது அநேகர் சோக்கிங் வர்ஷிப் அப்படின்னு சொல்லி நிறைய சீரீஸ் பண்ணுறாங்க. பாஸ்டர் ராபர்ட் அவங்களும் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பாட்டில் ஒரு பாட்டு இல்லை, 15 நிமிஷத்துக்கு அப்படியே ஆண்டவர் ஆராதிச்சுட்டே இருக்கிற பாடல்கள். அதை போட்டுருங்களேன். அதை போட்டு கூட ஆண்டவர் ஆராதிக்கிற அனுபவத்தை பாருங்களேன், மகிமையாக இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ தனிப்பட்ட வாழ்க்கையில் போதகர்களாக இருக்கிற நமக்கு தேவனை ஆராதிக்கிற அனுபவம் நமக்கு தேவை. சரிங்களா? ஸோ இந்த சாக்ரிஃபிஷியல் வர்ஷிப் ஆதியாகமம் 22 நாம் பார்த்த அந்த தொழுது கொள்வோம் என்கின்ற அர்த்தம் எங்கே தோணுது தெரியுமா? நம்முடைய தனிப்பட்ட ஆராதனையில். இரண்டாவது நம்ம ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். என்னன்னா சபை ஆராதனை. சரியா? எக்ஸ்பிரஷன் ஆஃப் வர்ஷிப், கார்பரேட் வர்ஷிப் சொல்லுவாங்க. நாம் ஒன்றாய் கூடி தேவனை ஆராதிக்கிற அனுபவம். ஒரு வசனத்தை நம்ம வாசி கேட்கலாமா? சங்கீதம் 34 சங்கீதம் 3வது வசனம். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அமெரிக்காவில் இருக்கிற ஃப்ரெட் ஹேமண்ட் என்று சொல்லுகிற வர்ஷிப் லீடர், அவர் இந்த வசனத்தை கோடிட்டு காண்பித்தார். இந்த வசனம் தான் ஆராதனை தலைவர்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கணுமா. சங்கீதக்காரர் என்ன சொல்லுகிறார்? என்னோட கூட கர்த்தரை, நம்ம எல்லாம் வாசிக்கலாமா? என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. சரிங்களா? இந்த வசனம் சர்ச் வர்ஷிப்பில் ஏன் முக்கியம்னா, பாஸ்டர் இதை கொஞ்சம் டச் பண்ணாங்க. நான் ஆண்டவரை உயர்த்துவதை நீங்கள் வேடிக்கை பாருங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லவில்லை. நான் கர்த்தரை நான் மகிமைப்படுத்துவதை நீங்கள் பாருங்கள் என்று சொல்லல. என்ன சொல்றாரு இந்த வசனத்துல? என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. Oh, magnify the Lord with me and let us exalt his name together. எவ்வளவு ஒரு அருமையான காரியம். பர்சனல் வர்ஷிப் தனியா இருக்கு. சபைக்கு நாம் வந்த உடனே அந்த பர்சனல் வர்ஷிப் எப்படி மாறணும் தெரியுமா? நாம் ஒருமித்து நாம் எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துகிற அனுபவம், ஒருமித்து நாம் எல்லாரும் தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிற ஒரு அனுபவத்திற்கு மாற வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. ஸோ இதில் நம்ம பாடல்களை நம்ம சூஸ் பண்ணுங்க, அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய ஆராதனை அனுபவம் இது எல்லாமே எப்படி இருக்கணும்னா, ஏன்னா பல கஷ்டத்தை பார்த்துட்டு பல சூழ்நிலைகளை மீறி சபை மக்கள் சண்டே எப்படியே சேர்ந்துடுறாங்க இங்கே, ரைட்டா? அவர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, நீங்கள் அங்கேருந்து வேடிக்கை பாருங்க என்று ஒரு ஆடியன்ஸாக ட்ரீட் பண்ணக்கூடாது. என்னோட கூட சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க என்று பார்ட்டிசிபென்ட்ஸ், பங்காளிகளாக அவர்கள் நம்மோடு கூட சேர்ந்து தேவனை ஆராதிக்கிற ஒரு அனுபவத்தை நம்ம கொண்டு வர வேண்டும். விசுவாசிங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை? ஸோ we need to facilitate that atmosphere. அந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டியது நம்முடைய கடமையாய் காணப்படுகிறது. நான் ஆராதனையின் தேவனுக்கு நாம் கொடுக்குற அந்த ஆராதனையுடைய சில அர்த்தங்கள், நிறைய பேர் வித்தியாசமான அர்த்தங்களை சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு டெஃபினிஷன் என்னுடைய வாழ்க்கையை ரொம்ப கவர்ந்ததாக இருந்தது. நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன், முடிஞ்சவங்க நீங்கள் எழுதிக்கோங்க. வாட் இஸ் வர்ஷிப் அப்படின்னு பார்க்கும்போது, வாட் எவர் takes our complete and utter focus, that we worship. நம்முடைய முழு கவனத்தை, நம்முடைய முழு சிந்தையை எது ஆக்கிரமித்துக் கொள்ளுகிறதோ அதையே நாம் ஆராதிக்கிறோம். whatever takes our complete focus, நம்முடைய முழு கவனத்தை எந்த ஒரு விஷயம் எடுத்துக்குதோ அதையே நாம்
ஆராதிக்கிறோம். ஸோ இந்த ஒரு அர்த்தத்தில் சபை ஆராதனையை பாருங்களேன். ஜனங்க கூடி வரும்பொழுது பாடல் ஆராதனை நேரத்தில் அவங்களுடைய முழு கவனம் எங்கே இருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம்? தேவன் மீது, அவர் செய்த நன்மைகளின் மீது, அவருடைய மகத்துவங்களின் மீது. அதுதான் ஆராதனையின் அர்த்தமாய் காணப்படுகிறது. விசுவாசிங்க ஆமென் சொல்றீங்களா? ஸோ இந்த ஜனங்க எல்லாரும் சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல் நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனை துதிக்கலாம்னு சொல்லும்பொழுது யூ நீட் டு டேக் them to a place. அவர்களை ஒரு இடத்துக்கு நம்ம கொண்டு போகணும். அந்த இடத்துல என்ன தெரியுமா இருக்கணும்? வேற எதுவுமே இல்லை, ஆண்டவர் மாத்திரம்தான். அவருடைய நன்மைகள், அவருடைய மகத்துவம், இது மாத்திரம் அவர்களுடைய எண்ணத்தில், அவர்களுடைய கவனத்தில் இருக்கிற ஒரு அனுபவம் தான் தேவனை ஆராதிக்கிற ஒரு அனுபவமாய் காணப்படுகிறது. ஸோ சபையில் தேவனை ஆராதிக்கிற அனுபவத்தை இதன் அடிப்படையிலே நாம் நடத்த கற்றுக்கொள்ளும் பொழுது அநேக தேவையற்ற காரியங்களை நாம் அவாய்ட் பண்ணலான்றதை நான் விசுவாசிக்கிறேன். நான் இப்படி சொல்லுவேன், எப்படின்னா இதை அடித்தளமாய் வைத்து உங்களுடைய ஆராதனையின் நேரங்களை நீங்கள் நிர்ணயிங்க. ஒரு காலத்தில் சபை ஆராதனைகள் 4 மணி நேரங்கள் 5 மணி நேரங்கள் போயிட்டு இருந்துச்சு. நல்லது தான், தேவன் உங்களை நடத்துகிறாருன்னா அப்படி நடத்துங்க. ஆனால் இதனுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது 5 மணி நேரத்திற்கு ஒரே காரியத்தில் உங்கள் கவனத்தை வச்சிருக்கிறவங்க மாத்திரம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தருமே கிடையாது. உங்களுடைய கவனம் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற 30 மினிட்ஸ்லேயே எத்தனை அப்படியே உங்கள் ஃபோனை பார்த்துருப்பீங்க நீங்கள் அதுக்கு உங்களை தப்பாக தப்பாக நினச்சிக்காதீங்க. பட் நம்முடைய கவனம் அப்படி தான் இருக்குது. இந்த காலத்தில் இவங்க நம்மளை சுற்றி கிரியேட் பண்ண விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது தெரியுமா? we all have short span attention. எல்லா காரியத்தையும் உடனடியாக இப்போது சயின்டிஸ்ட்லாம் சில ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எப்படி தெரியுமாவா? டிவி பார்க்கும்போதே ஃபோன் நோண்டிகிட்டே பார்க்குற ஜென்ரேஷன் இந்த ஜென்ரேஷன். ஒரு பெரிய ஸ்க்ரீனை பார்த்துட்டு இருக்கிறாங்க, அதில் பொழுதுபோக தான் பார்க்குறாங்க. அது இவங்களுக்கு போர் அடித்து அதை பார்க்கும்போதே என்ன பண்ணுறாங்களா? ஃபோன் நோண்டிக்கிட்டு இங்கேயும் பார்க்குறது அங்கேயும் பார்க்குறது. சபையில் என்ன பண்ணுவாங்க யோசித்து பாருங்களேன். ஆராதனை நேரத்தில் 1 மணி நேரம் வெறும் பாட்டையே பாடிட்டு இருந்தா ஆண்டவர் அவர் மீது ஃபோக்கஸ் இருக்குமா? கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆகவே பாடல்களின் நேரம்னு ஒன்று இருக்கும், ஆனால் ஆராதனையின் நேரம்னு சொல்லிட்டீங்கன்னா the focus has to be on Jesus. Pastors, it is our duty. போதகர்களே, நம்முடைய கடமையாக இருக்குது என்ன தெரியுமா? ஆராதனை நேரம் வந்துருச்சுன்னா கவனம் முழுவதும் ஆண்டவர் மீது தான் காணப்படணும். பாஸ்டர்ஸ், இதை ஒரு அளவுகோலாய் வைத்து உங்களுடைய ஸ்டேஜ் செட்டப் நீங்கள் பண்ணுங்க. ஸ்டேஜ் செட்டப் கவனத்தை ஆண்டவரிடத்தில் ஈர்க்கிறதா மாற்றுங்க. உடனே உங்கள் லைட்டிங் செட்டப், நீங்கள் எப்படி லைட்டிங் செட் பண்ணியிருக்கிறீங்க, ஆராதனை நேரத்தில் ஆண்டவரை விட்டு கவனத்தை ஈர்க்கிறதா மாற்றுங்க. உங்களுடைய இசை, யோர் சவுண்ட் சிஸ்டம், இது எல்லாவற்றையும் எந்த அளவுக்கு வேதத்தில் போய் நம்ம தேட முடியாது. என்ன லைட்டு போடலாம், என்ன ஸ்டேஜ் போடலாம் நம்ம தேட முடியாது. ஆனால் ஆராதனையின் அர்த்தத்தை ஒரு அளவுகோலாக வைக்க முடியும். எந்த நேரத்தில் இசை ஒரு கவன சிதறலாக இருக்குதோ இசையை நீங்கள் மாற்றணுங்க. எந்த நேரத்தில் ஸ்டேஜோ மற்ற அலங்காரங்களோ கவன சிதறல்களாய் மாறுகிறதோ நீங்கள் மாற்றி ஆகணும். என் கூட விசுவாசிங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். பட் பரவாயில்ல, நான் விசுவாசிக்கிறேன். இதை நான் உண்மையாக இதை விசுவாசிக்கிறேன். ஆராதனையின் அர்த்தம் இதுதான், ஆர் கம்ப்ளீட் ஃபோக்கஸ், ஆர் கம்ப்ளீட் அட்டென்ஷன். அது மாறுதா, தென் சில மாற்றங்களை நாம் செய்ய தயங்க வேண்டாம். சரிங்களா? ஸோ ஆராதனை நேரத்தில் ஜனங்களுடைய ஃபோக்கஸ் எங்கே இருக்குன்றதை பாருங்கள். அவர்களுடைய கவனத்தை நேராக தேவனிடத்தில் திருப்புகிறது நம்முடைய கடமையாய் காணப்படுகிறது. வேறொரு போதகர் இந்த ஒரு உதாரணத்தை சொன்னார். ஒரு பையன் முன்னாடி தேவனை ஆராதிப்பானா. இது நிறைய பேர் கேட்டிருக்கலாம். தேவனை ஆராதிக்கும் பொழுது அவன் இது வரைக்கும் பேண்ட் பாக்கெட்லேருந்து கையை எடுத்ததே கிடையாதான். இப்படியே தான் ஆராதனை அப்படின்னு சொல்லி இப்படியே கை விட்டே நிற்பானா. எங்கள் கரங்களை உயர்த்தின்னு பாடுவான், ஆனால் கை எங்கே இருக்கும்? பாக்கெட்டில் இருக்கும். ரைட்டா? பாடலும் எந்த நேரத்தில் ஆராதிப்பான். ஒரு சண்டே வந்துச்சான். அந்த சண்டே பார்த்தா கையை தூக்கினவா கையை கீழே போடலையா. பாஸ்டருக்கு ஒரே ஆச்சரியம். 6 பாட்டு பாடுறோம், 45 நிமிஷம். இந்த பையன் என்ன பண்ணுவேன், கையை கீழே போடலை, ஃபுல் டைம் கையை தூக்கி ஆராதிச்சுட்டே இருந்தானா. ஒரே ஆச்சரியம். ஒரு நம்ம சபையில் எழுப்புதல் வந்துருச்சுனான்னு முடிவே பண்ணிட்டார் பாஸ்டர். ரைட்டா? அந்த பையன் என்ன பேசுகிறார், முடிஞ்சவன் ஆராதனை முடிஞ்சப்பா இன்னைக்கு பார்த்தேன், இப்படி ஃப்ரண்ட்டில் வந்துட்டு
கரங்களை கீழே போடலை. என்ன கர்த்தர் ஏதாவது ஒரு பெரிய எழுப்புதலை கொடுத்துருக்கிறாரா? ஆமாம் பாஸ்டர். என்னப்பா? ஒரு புது வாட்ச் வாங்கினேன் பாஸ்டர். எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காக அப்படியே இப்படி கையை தூக்கி வச்சுட்டு இருந்தேன் பாஸ்டர். ஃபோக்கஸ் எங்கே இருக்குது? இல்லை, அவருடைய நோக்கம் என்ன? எல்லாரும் என்னுடைய. ஆனால் நம்ம பார்த்த உடனே யோசிச்சிடும், என்ன பயங்கரமாக ஆராதிக்கிறார் அப்படின்னு யோசிச்சிடும். நம்ம ஃபோக்கஸ் எங்கே இருக்குன்றத we need to re-evaluate every now and then. சில நேரங்களில் போதகர்கள் நாமும் ஒரு தடையாக இருக்கக்கூடாது. இது பல வருஷம் முன்னாடி நடந்ததுனால நான் சொல்கிறேன். அந்த போதகர் இங்கே இல்லை, அதனால சொல்கிறேன். சரிங்களா? எங்கள் சபைக்கு ஒரு போதகர் வந்து பேச வந்துருந்தார். அவர் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்தபடினால் அந்த டைம் ஒரு 20 வருஷம் முன்னாடி புது புது கேட்ஜெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வருவார் அவர். சரிங்களா? எடுத்துகிட்டு வந்த உடனே அந்த காலத்தில் தான் ஃபஸ்ட்டு லேப்டாப்லேயே கேமரா வச்சுருந்தாங்க. இப்போ எல்லாருமே ஜூம் கால் அப்படி தான் பண்ணுறோம், லேப்டாப்லேயே கேமரா. அப்போது லேப்டாப்பில் கேமரா வச்சு லேப்டாப் எடுத்துகிட்டு வந்திருக்காரு அவர். ஆராதனை நடந்துட்டு இருக்குது. இந்த மனுஷன் சென்டர் ஸ்டேஜுக்கு வந்து எல்லாரையும் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு லேப்டாப்லேயே. யோசித்து பாருங்க, கவனம் யார் மேலே போகணுன்ற ஒரு விருப்பத்தோடு இதை பண்ணாருன்னு தெரியல எனக்கு. ஆனால் கவன சிதறலாம் இல்லையா? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் தேவனை துதிச்சு ஆராதிச்சிட்டு இருக்கீங்க, நடுவில் ஒருத்தர் வந்து ஒரு லேப்டாப் இப்படி தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தாருன்னா என்ன நடக்கும்? ஆராதனை நேரத்தில் வேறு காரியங்களுக்கு, கவன சிதறல்களுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாதுங்க. நம்ம பாடுகிற பாடல்கள், நம்ம பாடுகிற விதம், அநேக நேரங்களில் போதகர்கள் நீங்கள் தான் பாஸ்டர்ஸ் ஷுட் ஹேவ் அ குட் தியாலஜி ஆஃப் வர்ஷிப். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதனையை பற்றி வேத ஞானம் நமக்கு இருக்க வேண்டும். அநேக நேரங்களில் சில பாடல்களை பாடின உடனே பாஸ்டர் என்னை கூப்பிட்டு இந்த பாட்டு ஸ்டாண்ட்ஸாக மட்டும் கொஞ்சம் யோசித்துக்கோடா, பார்த்துக்கோன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சில லிரிக்ஸ் பாடுறதுக்கு நல்லா இருக்கும், இந்த லிரிக்ஸில் இருக்கிற தியாலஜி என்னென்ன டாக்டரினை இது கொண்டு வருது யோசித்துக்கோ அப்படி என்று போதகர் என்னை கூட்டு வான் பண்ணியிருக்கிறாங்க. நானும் யோசிச்சு வச்சு நான் பாடலை மாற்றிடுறேன்னு சொல்லியிருக்கேன் நிறைய நேரத்தில். போதகர்களுக்கு அந்த பகுத்தறிகிற ஞானம் அவசியம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இது ஆல் திஸ் இஸ் பார்ட் ஆஃப் சர்ச் வர்ஷிப். தேவனுக்கு வேறு சில அந்த உபதேசங்கள் வந்து விடக்கூடாது. உபதேசங்கள் வந்துருச்சுன்னா அது கவனிச்சுதல் இல்லை. எதை குறித்து எதில் ஃபோக்கஸ் இருக்குது மிகவும் கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணும். ஆகவே உங்களுடைய சபை ஆராதனையில் பார்த்துக்கோங்க, எப்பவுமே முழு நம்முடைய கவனம், our attention, our focus has to be fixed on Jesus. செல்ஃப் சென்டர், தன்னை மையப்படுத்தின ஒரு ஆராதனை ஒரு நாளும் வேண்டாம். கிறிஸ்துவை மையப்படுத்தின ஆராதனை வேண்டாம். இட்ஸ் நாட் செல்ஃப் சென்டர் பட் கிரைஸ்ட் சென்டர். அந்த ஒரு அனுமதி தேவன் நமக்கு தருவாராக. சரிங்களா? ஸோ ரெண்டாவது பார்த்தோம் எக்ஸ்பிரஷன் ஆஃப் சர்ச் வர்ஷிப், சபை சேர்ந்து ஆராதிக்கிற அனுபவத்தை குறித்து பார்த்தோம். இப்போ நான் சொல்ல போகிற காரியங்களை பாஸ்ட் பேசிட்டாங்க, நான் சுருக்கமாக இதை சொல்லிட்டு நான் கடந்து போயிடுறேன். வர்ஷிப் வர்சஸ் பர்ஃபார்மன்ஸ், ஆராதனையா நிகழ்ச்சியா, இதை நம்ம யோசிச்சுக்கணும். நம்முடைய சபையில் அந்த பாடல் நேரம் என்கின்றது ஆராதனையா அல்லது நிகழ்ச்சியா? இதுக்கு இருக்க வித்தியாசம் என்ன தெரியுமா? பெரிய வித்தியாசம் இதுதான். அட்டென்ஷன் அண்ட் ஃபோக்கஸ், மகிமை எங்கே போகிறது அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். அது ஒரு நிகழ்ச்சினா பாடுகிறவங்களுக்கு மகிமை போகும், ஆராதனைனா தேவனுக்கு மகிமை போகும். வெரி சிம்பிள். ஸோ இந்த பாஸ்டர் அந்த உதாரணமாக சொன்னாங்க, இவங்க எல்லாரும் வர வரைக்கும் 4 பாட்டு பாடுங்க இல்லை, அந்த அனுபவங்கள் சில நேரம் அதை செய்து தான் ஆகணும், அது எனக்கு புரியுது. ஆனால் அதுவே நம்முடைய நீதி ஆகிவிடக்கூடாது. ஏன்னா அதை எதிர்பார்த்து ஜனங்கள் லேட்டாக வருவாங்க. இது ஒரு பெரிய சைக்கிள். இது என்னன்னா, போதகர் சில போதகர் சொல்லி கேட்டிருக்கேன், ஜனங்கள் லேட்டாக தான் வருவாங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. விசுவாசிங்க சொல்லுவாங்க, எங்கள் பாஸ்டர் லேட்டாக தான் ஆரம்பிப்பார். இது சுற்றி சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கும். போதகர் சொல்லுவார், ஜனங்கள் லேட்டாக தான் வருவாங்க. ஜனங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் என்ன பண்ணுவார், கடைசியில் நேரத்துக்கு ஒன்றுமே நடக்காது. ரைட்டா? we need to break this cycle. என்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க, பாஸ்டர் என்ன நம்ம சபை தேவன் எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, ஆராதனை நேரத்தில் 2 பாட்டு தான் பாடுறீங்க. நான் சொல்றேன், 2 பாட்டா? நீங்கள் எத்தனை மணிக்கு வந்தீங்க? ஃபர்ஸ்ட் ஹவர்ஸ் வரீங்க? ஃபர்ஸ்ட் ஹவர்ஸ். எத்தனை மணிக்கு வந்தீங்க? நான் 6 மணி ஆராதனைக்கு ஒரு 6:20க்குலாம் வந்துட்டேன் நான் அப்படின்னாங்க. ஏங்க அப்போ நீங்கள் கடைசி 10 நிமிஷத்துக்கு தான் ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்க. ஏன்னா 6 மணி ஆராதனை நான் எத்தனை மணிக்கு ஆரம்பிப்போம் தெரியுமா? 5:58க்கு ஆரம்பிப்போம். 5:58க்கு அந்த இன்ட்ரோ வீடியோ போகும். 5:58க்கு பாஸ்டர் எட்வின் வந்து ஓப்பனிங் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 59க்கு ஆராதனை துவங்குகிறது.
நான் 3 பாட்டு பாடுற வரைக்கும் இவங்க வெளியே பொறுமையாக எல்லாருக்கும் பிரைஸ் சொல்லிட்டு உள்ளே வர நேரத்தில் அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் வேறு, என்ன பாஸ்டர் ஆராதனையில் 2 பாட்டு தான் பாடுறீங்க. இல்லை, நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க மீதி இருக்கிற 3 பாடல்களை. ரைட்டா, நேரத்தோடு வந்தீங்கன்னா நீங்கள் எங்களோட சேர்ந்து 35-40 நிமிஷம் நீங்கள் ஆராதிச்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இட் இஸ் நாட் அ பர்ஃபார்மன்ஸ். இது ஒரு நிகழ்ச்சி அல்ல. நீங்கள் எப்போ வேணாலும் வந்து இது பண்ணுகிறதுக்கு தேவனை கனப்படுத்துகிற ஒரு சபை கூடி வருகிற இடம்னா தேவனை கனப்படுத்துகிற இடம். அதில் நாம் செய்கிற ஒரு காரியம் என்ன? ஆராதனையின் ஒரு அனுபவம். தேவன் மீது நம்முடைய கனமும் மகிமையும் நம்முடைய கவனமும் தேவன் மீது காணப்படணும். நான் துபாயில் இருக்கிற ஒரு சபையில் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த பாஸ்டர் முடிச்சதுக்கப்புறம் கேட்டார், பாஸ்டர் இந்த மாதிரி எங்கள் சர்ச்சில் இந்த ஒர்ஷிப் டீமில் பிரச்சனை வந்துட்டே இருக்குது பாஸ்டர். இங்கேயும் நான் கேட்டேன்னா நிறைய பேர் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன், ஜெப குறிப்பாக இதை. அப்போ கேட்டார், பாஸ்டர் துபாயில் தான் இப்படியா இல்லாட்டி இந்தியாவிலையும் ஆராதனை குழுக்கள் ஒர்ஷிப் டீமில் பிரச்சனை வருதா அப்படின்னு கேட்டார் என்கிட்ட. நான் சொன்னேன், பாஸ்டர் துபாயில் இந்தியாவில் இல்லை, பரலோகத்திலே இந்த பிரச்சனை வந்தது பாஸ்டர். என்ன பிரச்சனை பண்ணி கீழே விழுந்தது யாரு? வர்ஷிப் லீடர். பரலோகத்திலிருந்து யாரு? பேர் என்ன? பரலோகத்திலேயே வர்ஷிப் டீம்ல பிரச்சனை வருதுன்னா சென்னையில் இருக்க சபையிலையும் வரும், அமெரிக்காவில் இருக்க சபையிலும் வரும், துபாயில் இருக்க சபையிலும் வரும். சரியா? ஏன்னா இந்த ஆராதனையின் அந்த செக்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, நிறைய நேரம் தவறாக புரிஞ்சுக்கிறோம். இவ்வளோ ஜனங்கள் நம்மை பார்த்து நம்மோடு சேர்ந்து தேவனை ஆராதிக்கிறாங்க அப்படின்றது, வேதத்தின் உண்மைகளை தெரியாதவங்க திடீர்னு என்ன வச்சுருவாங்க தெரியுமா? நம்மளை தான் ஆராதிக்காக நினச்சிருவாங்க. ஆராதனை தலைவர்களுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை, போதகர்களுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை. இவ்வளோ ஜனங்களை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னா அவங்க எல்லாருடைய கவனத்தையும் அவருக்கு நேராக திருப்பது இருக்கு, உங்களுக்கு நேராக இல்லை. அந்த ஒரு தவறை செய்தனால தான் லூசிபர் தள்ளப்பட்டார். தேவனுக்கு போக வேண்டிய மகிமையை கொஞ்சம் எடுத்தபடினால தன்னுடைய இடத்தை இழந்தான். ஒரு நாளும் அந்த மகிமையை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. மகிமையை பெற்றுக்கொள்ள தகுதியானவர்கள் நம்ம அல்ல. மேன் கேன் நாட் ஹேண்டில் க்ளோரி. உங்களுக்கு தெரியுமா? மகிமையை பெற்றுக்கொண்டு நார்மலாக இருக்குது மனுஷனுக்கு முடியாது. பெருமை வரும், அவங்களுக்கு பெரிய தலை வரும், என்னென்னமோ. தேவனுக்கு மாத்திரம் தான் மகிமை பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மனிதனால மகிமை பெற்றுக்கொள்ள அதை ஹேண்டிலே பண்ண முடியாது. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமை தேவனுக்கு தான் நம்ம கொடுக்க வேண்டும். ஆராதனை தலைவர்களும் போதகர்களும் ரொம்ப எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டியது அவசியம். திஸ் இஸ் வர்ஷிப். அப்படின்னா என்ன தெரியுமா? மகிமை நமக்கு அல்ல, தேவனுக்கு நாம் கொடுக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. இந்த வர்ஷிப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இதில் வேறு ஒரு காரியத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆராதனையின் அனுபவத்தில் எல்லாரும் சொல்ல பார்க்கலாம், ஆயத்தம் முக்கியம். சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுவோம், ஆயத்தம் முக்கியம். நம்ம ஆராதனையின் குழுக்களை ஆயத்தப்படுத்த நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். எப்பா நீங்க என்ன பண்ணுங்க, சாட்டர்டே நைட்டு சரி பண்றத, செட்லிஸ்ட் பாட்டு எடுக்கிறத விட்டுருங்க. சண்டே வரப்போகுதுன்னு தெரியும் நம்ம எல்லாருக்கும். முன்னாடியே என்ன பண்ணுங்க, பாட்டை எடுங்க, ஜெபிங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க என்னென்ன செய்யணும் அப்படின்னு. ஆயத்தம் பண்ண வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. எங்களுடைய சபையில் கடந்த ஒரு 3 வருஷமா இதை நான் சாட்சியாக சொல்லலாம், நான் இதுலேருந்து கற்றுக்கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் எங்களுடைய பாஸ்டர் விஸ்வாஸ் அவர்கள் அவர்களுடைய சண்டே மெசேஜ் அதுக்கு முன்னாடி டியூஸ்டே ரெடி ஆகிடும். நான் இன்னும் எனக்கு அதை செய்ய முடியல. 5 நாள் முன்னாடியே ரெடியாக பாயிண்ட்ஸ்லாம் போட்டு மீடியா டீம் அவங்க அனுப்பிடுவாங்க, அவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணுறதுக்கு. நான் பிரசங்கம் பண்ண எனக்கு ஒரு ஃப்ரைடே ஆகிடும் எப்படியாது. ஆனால் பாஸ்டர் அவங்க டியூஸ்டே, மண்டே ஆர் டியூஸ்டே, சில நேரம் அடுத்த மாதத்துக்கு தேவன் கொடுக்குற செய்தி இப்பயும் அனுப்பிடுவாங்க அவங்க வசனத்தோட பாயிண்ட்ஸோட எல்லாமே. ஆயத்தம் நம்முடைய வாழ்க்கையில் அவசியம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இதை நான் மென்ஷன் பண்ணுறது தெரியுமா? அநேகர் குழப்பி கொண்ட ஒரு காரியம். ஆராதனையின் சர்க்கிளில் நான் இதை பார்த்தனால நான் சொல்கிறேன். அநேகர் குழப்பிட்டாங்க. எது தெரியுமா? நீங்கள் ஒரு பிளானே இல்லாமல் போனாதான் ஆவியானவர் கிரியை செய்கிறாரு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் பாட்டெல்லாம் யோசித்து வைக்க மாட்டேன். அங்கே போய் நின்ன உடனே ஆவியானவர் திடீர்னு கொடுப்பார் தான். அதுக்குன்னு ஆயத்தம் பண்ணாமல் போன ஆண்டவர் சொன்னாரா? இல்லையே. இல்லை, அவர் தேவன் குழப்பத்தின் தேவன் அல்ல என்று வசனம் சொல்லுகிறது. சரியா? நீங்க எப்பப்பெல்லாம் ஆயத்தம் பண்ணலையோ குழப்பங்கள் வரும்.
எங்களுடைய சபையின் முதல் ஆராதனை 6 மணிக்கு. எல்லா ஊழிய குழுக்களுக்கும் நான் கொடுத்துருக்க நேரம் என்ன தெரியுமா? எத்தனை மணிக்கு வருவாங்க தெரியுமா? இங்கே குறைந்த பட்சம் 5:30 அவங்க இங்கே இருக்கணும். தட் கோஸ் ஃபார் எவ்ரி டீம். வர்ஷிப் டீம்லாம் 5க்கே வந்துடுவாங்க. மீடியா, கேமரா, ஆடியோ இவங்க டீம்லாம் அட்லீஸ்ட் 5:30 அவங்க வர வேண்டியது. ஏன்னா ஆயத்தமாக இருக்கிற அவர்களுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளை நாம் அவாய்ட் பண்ணலாம். சில பாஸ்டர் சொல்லி கேட்டிருங்க, பாஸ்டர் இந்த மாதிரி சாத்தான் எங்களுடைய ஆடியோ சிஸ்டம் உள்ள பூந்து சில சோதனைகளை கொண்டு வரான் பாஸ்டர். கேட்டிருக்கீங்களா? சாத்தான் என்ன பண்ணுறான்னா சோதனையை கொண்டு வர. எத்தனை மணிக்கு நீங்கள், நான் சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக எல்லாத்தையும் செட் பண்ணிங்கன்னா சாத்தான் ஒன்றும் பூந்தெல்லாம் குழப்ப வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் சிம்பிளாக காரியங்களை செய்திடலாம். இல்லை, ஆயத்தம் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியம். அகேன் சில நேரம் சில ஸ்ட்ரக்சர் நம்ம போட்டுட்டு இந்த ஸ்ட்ரக்சர் தான், இதுக்கு மீறி எதுவுமே நடக்கூடாது என்று அவ்வளோ கட்டுப்பாடாக இருக்கிறது சரியில்லை. நீங்கள் ஸ்ட்ரக்சர் ஒன்று போட்டுருங்க, அதற்கப்புறம் ஆவியார் நடத்துகிற மாதிரி நடத்திட்டோங்க. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எதுவுமே ஸ்ட்ரக்சரே, எந்த ஒரு திட்டமுமே ஆயத்தமுமே இல்லாமல் வருகிறது நல்லதில்லை. அது இர்ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பில்லாத ஒரு தன்மை. ஆனால் நீங்கள் ஆயத்தங்களை செய்ததற்கு பின்பு உங்கள் ஆவியில் உணருங்க, ஆவியானவரே இந்த திட்டத்தை நீங்கள் என்னோட பேசின வர நான் திட்டத்தை போட்டேன், இந்த சாங்ஸ் ரெடி பண்ணேன், ஆனால் நீங்கள் நடத்துகிற மாதிரி நடத்துங்க. அழகாக ஆவியான நடத்துக்கிறது நீங்கள் பார்ப்பீங்க. ஆகவே லேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அலோன் டஸ் நாட் சிக்னிஃபை த மூவ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். சரிங்களா? நீங்கள் ஒரு ஆயத்தம் பண்ணலைன்னு உடனே அப்போ தான் ஆவியானவர் நடத்துவார்னு யோசிச்சிடாதீங்க. ஆயத்தங்களை செய்யுங்க, அதற்கு பின்பு ஆவியானவர் நடத்துகிறதை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்க. சரிங்களா? ஓகே, இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது. நான் குயிக்காக அடுத்தடுத்த இதுக்கு நான் போயிடுறேன். ஓகே, அடுத்த டாபிக், இதை நம்ம லாஸ்ட்டாக பார்த்து முடிக்க போகிறோம். என்னன்னா, த கோல் ஆஃப் வர்ஷிப் இன் சர்ச். சபையில் நம்முடைய ஆராதனையின் ஒரு இலக்கு ஆர் முடிவு என்ன முடிவை நோக்கி இந்த ஆராதனை போகணும் அப்படின்றத குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு நான் பாஸ்டர்ஸ் உங்களிடத்துல உங்களை உற்சாகப்படுத்த இந்த ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். சரிங்களா? என்னுடைய இருதயத்தில் இருக்க ஒரு பெரிய பாரம் இது. தேவன் எனக்கு ஒரு விடுதலை இதிலிருந்து கொடுத்தார், உங்களுக்கு தேவன் இந்த விடுதலை கொடுப்பார் நான் விசுவாசம். என்ன தெரியுமா? பாஸ்டர்ஸ், ஸ்டாப் கம்பேரிங் யுவர் செல்ஃப் டு அதர் சர்ச்சஸ். போதகர்களே, மற்ற சபையோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்கிறதை நிறுத்துங்க இயேசுவின் நாமத்தில். அநேக போதகர்கள் சோர்ந்து ஊழியத்தை விட்டு போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த சபை மாதிரி இல்லையே, அந்த ஆராதனை குழு மாதிரி ஏன் ஆராதனை குழு இல்லையே, அந்த ஜனங்க ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி ஏன் ஜனங்க ரெஸ்பாண்ட் பண்ணலையே, அந்த செட்டப் என்கிட்ட இல்லையே, அந்த கேமரா என்கிட்ட இல்லை, அந்த கீபோர்டு என்கிட்ட இல்லை. எப்பா, ஆண்டவர் ஒரு தனிப்பட்ட அழைப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாருங்க. விலையேற பெற்ற அழைப்பு உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. இப்போ அந்த காலத்துலயாவது எங்கேயாவது வெளியில போகும்போது தான் நடக்கும். இந்த காலத்துல நம்ம பாஸ்டர்ஸ், நான் என்ன சேர்த்த சொல்றேன், வேற சர்ச்சோட லைவ் ஸ்ட்ரீமை பார்த்து நம்மளே நம்முடைய அழைப்பை எடுத்துருவோம்னு நினைக்கிறேன். அந்த சர்ச்சில் நடக்குது. நான் ஊழியத்துக்கு வந்த ஆரம்பத்தில் என்னுடைய பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு நான் வந்த உடனே ஒவ்வொரு சண்டேவும் நான் குறைந்தபட்சம் 10 சபையினுடைய லைவ் ஸ்ட்ரீம் பார்ப்பேன். ஏன் தெரியுமா? கம்பேர் பண்ணுறதுக்காக, கற்றுக்கொள்ளுகிறதுக்காக. அவங்க என்ன காரியத்தை செய்கிறாங்க, அவங்க என்னென்ன செட்டப் வச்சுருக்கிறாங்க, என்னென்ன பாடல்கள் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்கிறாங்க, நம்ம எப்படி பெட்டர் பண்ணலாம் அப்படின்றத ஒரு நோக்கத்தில் நான் அநேக லைவ் ஸ்ட்ரீம் பார்க்க ஆரம்பித்தேன். ஆனால் பார்க்க நான் திடீர்னு தேவனோட பேசினார்ப்பா, நீ கற்றுக்கிறது அதிகமாக பொறாமப்படுகிறது அதிகமாக தேவனோட பேசினார். ஒரு பெரிய கேள்விக்குறியாச்சு என்னுடைய இருதயத்தில். அன்னிலிருந்து எங்களோட சபையினுடைய லைவ் ஸ்ட்ரீம் தவிர எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணுறேன். நான் யூடியூப்ல போயிட்டு மேலே கிளிக் பண்ணி நாட் இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா அது காட்டவே காட்டாது உங்களுக்கு. அவங்க தப்பு பண்ணுறாங்கன்றனால இல்லை, வேற சபைகள். என்னுடைய இருதயத்தை நான் காத்துக்கணுமா? என்னுடைய அழைப்பை நான் காத்துக்கணுமா? தேவன் எனக்கு கொடுத்த அந்த ஓட்டத்தில் நான் உறுதியாக ஓடணுமா? ஐ நீட் டு ஸ்டாப் கம்பேரிங் மை செல்ஃப். நான் என்ன மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்தேன்னா கடைசி வரைக்கும் என் அழைப்பில் உறுதியாக நிலைச்சிருக்கவே முடியாதுங்க. அவர் சொல்லுறார், நல்ல போராட்டத்தை, ஓட்டத்தை, விசுவாசத்தை. ஓட்டத்தை முடிக்கணும்னா அவரோட லேனில் ஓடினாதாங்க ஓட்டத்தை முடிக்க முடியும், இல்லாட்டி டிஸ்குவாலிஃபைடுங்க. ஓட்டத்தை ஓடுறவங்க
அவங்களுடைய எண்டு கோலை தான் பார்த்து ஓடுவாங்க. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து ஒரு நாள் ஓட மாட்டாங்க. பார்த்தீங்களா, பார்த்துருக்கீங்களா? பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து பார்த்து ஓடுறவங்க தடுக்கி கீழே விடுவாங்க. நிறைய ரேஸ் ஃபர்ஸ்ட் வர்றவங்க சீன் காட்டணுன்றதுக்காக முடிக்கிறதுக்கு முன்னாடியே பக்கத்தில் இருக்கிறவங்க எப்போ திரும்பி அவன் தலை திரும்புதோ பேலன்ஸ் மிஸ் ஆகிடும், கீழே விழுந்துருவான் ரன்னிங் ரேஸில். யார் தன்னுடைய எண்டு கோலை நோக்கி அதை மாத்திரம் பார்த்து ஓடுறானோ வெற்றிகரமாக ஓட்டத்தை முடிப்பா. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆத்துமாக்களோடு, உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த சபை ஊழியத்தை முடிஞ்ச பலன் இருக்கிற வரைக்கும் அருமையாய் நடத்த இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை நீங்க செய்ய போறீங்க. மற்றவர்களை பார்த்து கம்பேரே பண்ணாதீங்க. ஒருவேளை அதன் மூலம் சில இன்ஸ்பிரேஷன் வரும், கற்றுக்கொள்ளணும், அது வேற அனுபவம். ஆல்சோ பாஸ்டர் கிறிஸ்தாஸ் அவங்களும் சொன்ன மாதிரி உங்களுடைய சபைகளுக்கு ஏதாவது அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஏதாவது உதவி தேவைன்னா ஆல்வேஸ் ஆஸ்கஸ், எங்களிடத்துல கேளுங்க. என்னென்ன பொருள் வாங்கணும், எப்படி இன்னும் பெட்டர் பண்ணலாம் அப்படின்றதுலாம் என்ன ஆல்வேஸ் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், தெரியாததை வேற யார்கிட்ட கேட்க முடியுன்றதை நான் சொல்லுவேன். நம்ம பெட்டர் பண்ணிக்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் நம்ம கம்பேர் பண்ணுகிறது, நம்ம மற்றவர்களோடு ஒப்பிட்டு நம்மை பார்த்துக்கொள்வது மிகவும் நம்முடைய ஊழியத்திற்கு கெடுதலை கொண்டு வருகிற ஒரு காரியமாய் அது காணப்படுகிறது. அது மாத்திரம் இல்லை, இன்னொரு காரியமும் அதில் இருக்குது. The goal of worship is to obey God completely. நம்முடைய சபையில் இருக்கிற ஆராதனை அனுபவங்களின் முடிவு, அதனுடைய இலக்கு என்னன்னா முழு கீழ்ப்படிதலில் நம்முடைய சபையை நடத்துகிறது தாங்க. அதுக்கு நம்ம கம்பேர் பண்ண வேண்டாம். மற்ற சபை எப்படி இருக்குது, மற்ற ஊழியர்கள் என்ன செய்கிறாங்க, மற்ற வர்ஷிப் டீம்ஸ் என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ண வேண்டாம். ரெண்டாவது நம்ம பண்ண வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், தேவன் எனக்கென்று கொடுத்திருக்கிற இந்த காரியத்தில் நான் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். நான் இந்த ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எப்படி அதை எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. நீங்கள் பாருங்கள், என்னன்னா உங்களுடைய சபையில் உட்கார்றாங்க தெரியுமா, அவர்களுக்கு தான் நீங்கள் முதல்ல பொறுப்பாக இருக்கணும். ஏன் அதை சொல்கிறேன்னா, நிறைய பேர் ஆன்லைனில் இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, ஆன்லைனில் இவ்வளோ பேர் பார்க்குறாங்க என்று ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கு ஊழியம் செய்ய முயற்சி செய்து கடைசியில் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு நம்ம ஊழியம் செய்யாமல் போயிடுறோம். ரைட்டா? We need to feed the sheep that is there. அங்கே நம்முடைய கண்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஆடுகளுக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பாய் காணப்படுகிறது. தேவன் உங்கள் கரத்தில் கொடுத்திருக்க மந்தை, நீங்கள் பார்க்கிற அந்த மந்தை, சில நேரம் உங்களுடைய சபையின் குடும்பங்கள் தூரத்தில் போயிட்டு ஆன்லைனில் பார்க்கலாம். ஆனால் நான் சொல்கிறது மாதிரி இப்போது இந்த காலத்துலலாம் நீங்கள் பார்க்குற ஃபுல் ஆன்லைன் க்ரௌடும் மெம்பர்னு ஒரு நாள் சொல்லவே முடியாது. ஏன்னா சும்மா பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆகவே தேவன் உங்கள் கரத்தில் கொடுத்திருக்கிற அந்த மந்தைக்கு அதை எப்படி வளர்க்க முடியும், அதை எப்படி தேவனுடைய வார்த்தையின் சீஷத்துவத்தை எப்படி நான் கொடுக்க முடியும் என்று அதில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. ஆராதனையும் அப்படிதான். லைவ் ஸ்ட்ரீம்ல போகிற காரியங்கள் ரெண்டாவது. இங்க இருக்கிற ஜனங்கள் அவர்களுடைய கவனம் எங்க இருக்கு, அவர்களுடைய ஆராதனை அனுபவம், அவருடைய ஆராதனையின் அந்த எக்ஸ்பிரஷன், அதற்கு நான் என்னென்ன காரியங்களை செய்யணும் என்று நம்ம யோசிக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. அதே நேரத்தில் இன்னும் என்னுடைய சபையினுடைய யூடியூபுக்கு எனக்கு இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும், வியூஸ் வேணும். அந்த எண்ணிக்கையை வைத்து என்னுடைய தேவன் ஒரு நாளும் வெற்றியை நிர்ணயிக்கிறவர் அல்ல. விசுவாசிக்கிற மாத்திரம் ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். My God does not measure success by numbers. எண்ணிக்கையை வைத்து வெற்றியை நிர்ணயிக்கிறவர் என்னுடைய தேவன் அல்ல. ஏன்னா எண்ணிக்கை துவங்குகிறது 0, 1, 2, 3 ஆரம்பிக்குது. இங்க இருக்க யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், கடைசி நம்பர் எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எது? திருப்பி 0 கொண்டீங்களா? ஆனா அது உண்மை இல்லை. கடைசி நம்பர் ஒன்று இல்லவே இல்லை, அது போயிட்டே இருக்கும். அப்படியே என்ன அர்த்தம் தெரியுமா? திருப்பி நம்ம எண்ணிக்கையில நம்முடைய வெற்றியை நிர்ணயிச்சிட்டோம்னா வெற்றி பெற்ற ஒரு உணர்வே வராது, ஒரு நிறைவு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வராது. அடுத்ததை பார்த்து ஓடிக்கிட்டே இருப்போம். 100 வந்துச்சா, ஓகே 1000 வேணும், 1000 வந்துச்சா 10,000 வேணும், 10,000 வந்துச்சா 1,00,000 வேணும், 1,00,000 போயிட்டே இருக்குங்க நம்பர்ஸ்னா. ஆனால் என்னுடைய தேவன் எதில் தெரியுமா வெற்றியை நிர்ணயிக்கிறார்? நம்முடைய கீழ்ப்படித்தலில், உண்மையும் உத்தமும் உள்ள அதுல தான் ஆண்டவர் நம்முடைய வெற்றியை நிர்ணயிக்கிறவராக இருக்கிறார்.
இந்த ஆராதனையின் அனுபவத்திலும் போதகர்களாக இருக்கிற நீங்கள் உங்களுடைய ஆராதனை குழுக்களையும் அவர்களை உற்சாகப்படுத்தும் போது எண்ணிக்கையில் ஒரு நாள் நீங்கள் எப்படியாவது பாடி இது இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணி இவ்வளோ வியூஸ் வந்துடணும், இவ்வளோ காரியம், அதெல்லாம் சொல்லாதீங்க. இல்லை, இந்த சபைக்கென்று, இந்த மந்தைக்கென்று என்னென்ன காரியத்தை தேவன் கொண்டு வந்திருக்கிறார், என்னென்ன காரியத்தை தேவன் செய்ய சித்தமாக இருக்கிறார், அந்த கீழ்ப்படிதலை நிறைவேற்ற ஆயத்தமாக இருக்கிறவர்களுக்கு தான் இந்த சத்தம் கேட்கும். என்ன தெரியுமா? உத்தமம் உண்மையுள்ள ஊழியக்காரனே என்கின்ற ஒரு பெரிய ரிவார்டு நமக்கு கிடைக்குங்க. நான் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். என்னன்னா, ஆராதனையின் நேரத்தில் தேவன் கிரியை செய்ய உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். எங்களுடைய சபையில் ஏகப்பட்ட சாட்சியை நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். அப்போ அவங்க சொல்லுகிற வார்த்தையை நாங்கள் கேட்டிருக்கிறோம். என்னன்னா, பாஸ்டர் நீங்கள் ஆராதனையின் நேரத்தில் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஒருத்தவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நான் நேரத்துக்கு வந்திருக்கணும், ஆனால் லேட்டாக தான் வந்தேன், ஆனால் அவ்வளோ குழப்பத்தோடு நடந்து வந்தேன், என்னுடைய குடும்பம் அவ்வளோ எதிராக இருந்தாங்க, எல்லாமே முடிஞ்சிருச்சு, என் வாழ்க்கையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நான் லேட்டாக நடந்து வந்தேன் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு. நான் உள்ளே வரும்போது நீங்கள் இந்த பாட்டு பாடிட்டு இருந்தீங்க, எப்பத்தா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு ரீசெண்டாக நாங்கள் பாடிட்டு இருந்தோம். அந்த பாட்டு இந்த வரி வருது, மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். பாஸ்டர் இந்த 2 லைனை கேட்ட உடனே என்னுடைய கவலை எல்லாமே போயிடுச்சு பாஸ்டர். நம்ம சாட்சியாக சொன்னாங்க. ஏன் எங்கள் வாழ்க்கை எப்போ முடிச்சிடணும்னு நான் ஒரு தீர்மானத்தோட வந்தனோ, ஆராதனையில் இந்த 2 வரியை கேட்ட உடனே என் கவலை எல்லாம் மாறிடுச்சுன்னு சொன்னாங்க. தேவன் ஆராதனை நேரத்தில் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். தேவனை துதித்து ஆராதிக்கும் பொழுது கேன்சர் கட்டிகள் எங்கள் சபையில் மறைந்து போனதை நாங்கள் பார்த்துருக்குறோங்க. நீங்கள் கை தன்னுடையதுக்காக சொல்லலை, ஆனால் நான் சொல்கிறேன், தேவன் இன்றைக்கும் ஆராதனையின் நேரத்தில் பெரிய காரியங்களை செய்ய உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். அற்புதங்களை செய்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார். எப்போ நம்முடைய தனிப்பட்ட ஆராதனை தேவனோடு இருக்கிற உறவு பெருகி கொண்டே இருக்கிறதோ, நீங்கள் மற்ற காரியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டாம். அவருடைய மாட்சிமை, தேவனுடைய அழகு, இதில் இருக்கிற காரியங்களில் நம்முடைய கவனம் முழுவதுமாக இருக்கும் பொழுது அவருடைய அற்புதத்தின் கிரியை நாம் பாடல்களை பாடும்பொழுது நடந்து கொண்டே காணப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படிப்பட்ட வல்லமையுள்ள ஆராதனையின் அனுபவங்களை தேவன் நம்முடைய சபையை தர ஒரு உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எரிகோ கோட்டையின் அந்த அனுபவத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது துதிக்கு இருக்கிற 2 வகையான வல்லமையை நம்ம பார்க்கலாம். அவர்கள் துதித்து ஆரவாரித்து கத்தின உடனே என்ன நடந்துச்சு? மதில்கள் இடிந்து விழுந்ததை நீங்க பார்க்கிறீங்க. துதிக்கு என்ன வல்லமை இருக்கு தெரியுமா? இடிக்கிற வல்லமை இருக்கு. ஆனா நான் வாஸ்து பார்த்ததுல எந்த ஸ்திரீயை தேவன் காப்பாற்றினார்? ராகாவை காப்பாற்றினார். அவருடைய வீடு எங்க இருந்துச்சு தெரியுமா? மதில் மேல இருந்தது. அப்ப என்ன தெரியுமா? எந்த துதி மீதி மதில இடிச்சதோ ராகா இருந்த மதில மாத்திரம் உறுதிப்படுத்தினதை நீங்க பாக்குறீங்க. நீங்க எதிர்பார்க்காத 2 வகையான எதிர்மாறான கிரியையை துதி நடப்பித்துக் கொண்டே காணப்படும். அப்படி என்ன தெரியுமா? நீங்க தேவனை துதித்து ஆராதிக்கிற நேரத்தில் உடைக்க வேண்டிய காரியங்களை ஆண்டவர் உடைப்பார், கட்டி எழுப்ப வேண்டிய காரியங்களை ஆண்டவர் கட்டி எழுப்பி கொண்டே காணப்படுவார். அநேக உறவுகளை ஆண்டவர் கட்டி எழுப்புவார், அநேக அடிமைத்தனங்களை ஆண்டவர் உடைப்பார், அநேக வியாதியின் கட்டுகள் மறைந்து போகும், ஆண்டவரோடு இருக்கிற உறவு கட்டப்படும். இப்படிப்பட்ட வல்லமையுள்ள துதி ஆராதனையை தொடர்ந்து அந்த உண்மையான அர்த்தத்தை உணர்ந்தவர்களாய் அதை நம்முடைய சபையில காரியங்களை செய்ய தேவன் நமக்கு ஞானத்தையும் பலத்தையும் தருவார் என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த ஆராதனையின் காரியங்களை நீங்க விட்டுறாதீங்க. ஆராதனையின் வல்லமையை தொடர்ந்து உங்களுடைய ஊழியத்தை நீங்க பார்ப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you.